speech. And this is interaction time. I request members to put forth their questions and get clarified. Thank you, sir. And first, I request Mr. A.G. Jabarajan from Tirunelveli district to say a few words. Sir, lot of engineering applications made it nice. Yeah, background I was working in pollution, metal handling pollution ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ I was not knowing about agriculture. Too much fly அந்த பாண்டை போட்டு அந்த இடங்கள்ல ஹை பொல்யூஷன் ஐட்டு ஒன்டர் கோவெல்லாம் இருக்கும். அந்த இடத்த பார்த்துருக்கீங்க? ஆமா சார். ஆமா, அது இந்தியாவில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த பிக் பவர் ப்ரொடியூசிங் கோல் ப்ரொடியூசிங் அக்ரிகல்ச்சர். அதனால நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க சார், ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. அந்த இடங்கள்லாம் ரியலி ஒரு லக் கிரீன் அப்ப குற்றாலம் மாதிரி கூட அந்த ஏரியாவுக்குலாம் பரவ சான்சஸ் இருக்கு. எனக்கு ஒரு ரெண்டு பேசிக் academic is not academic and actually he said about application in cement. நான் பார்த்துக்கேன் குஜராத் அம்புஜாவில் 25 years back they were using கடலை தொலியை கூட யூஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கடலை தொலியே போட்டு இந்த கோல் போடும்போது அதோட ஒரு 5% 10% மிக்ஸ் இட். They were putting very good quality of cement. And bamboo, I don't think you will have any problem as far as cement industry concerned. எனக்கு ஒன்று பிஃபோர் ஐ கோ அபவுட் இந்த அப்ளிகேஷனை காட்டலாம். நீங்க சொன்னீங்க இந்த டிராப்ல டியூ டிராப் மாதிரி சம் அதர் வேர்ட் யூஸ் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இஸ் இட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்? அதாவது டி ஆஸ்மாசிஸ் வந்து கிரவுண்ட்ல உள்ள வாட்டரை எடுத்து டீமினரலைஸ் பண்ணி இந்த பிட்போலியோட கொடுக்கா பேம்பு நேச்சர் இருக்கா சார்? அது வாட் இஸ் தட் நம்பர்? இல்ல சார், அதாவது பேம்பு வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணாது. பேம்புல வந்து என்ன பண்ணு, எல்லா பிளான்ட்டுமே நியூட்ரன்ஸ் எடுத்தா தான் அது வளர முடியும். ஆஸ்மாசிஸ் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணிச்சுனாக்கா நியூட்ரன் வெளியே நின்னுரும், ஒண்ணுமே உள்ள போகாது. அப்போ ஆஸ்மாசிஸ் மூலமா நியூட்ரன்ட்டும் வாட்டருமே உள்ள போயிருது. ஆனா என்ன பண்ணுது, இந்த வேர்ல எடுத்த தண்ணி வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ த ஸ்டெம் டு த த்ரூஅவுட் த லீவ் போறதுக்குள்ள அதுல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அதை எடுத்துக்குதுங்க, டிஷ்யூ எடுத்துக்கும். அப்போ வேண்டாத வேஸ்ட் வாட்டர் which is a pure water, that water is coming out through the leaf in the form of guttation. அப்போ அந்த வாட்டர்ல வந்து கொஞ்சமா ஒரு மினரல்ஸ் இருக்கும். அதாவது பேம்புல வந்து கொஞ்சம் they have lot of calciums in the bamboo. அதனால தான் யானை வந்து சாப்பிட்டு போகும். அத மாதிரி இந்த வாட்டர்லயே கொஞ்சமா இருக்கும். பட் இட்ஸ் a very very clean pure water. நம்ம நார்மலா சாகர தண்ணி பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்னு அதுல உப்புக்களும் கிருமிகளும் எலிமெண்ட்ஸும் மினரல்ஸும் ஹெவி மெட்டல்ஸுமே இருக்கும். அதெல்லாமே எடுத்து பிளான்ட் சாப்பிட்டுட்டு வெறும் நல்ல தண்ணி மட்டும் வெளியே விடுது. முன்னாள் இந்த அன்னப்பறவை சொல்லுவாங்க, பாலும் தண்ணி வச்சீங்கன்னா பாலை குடிச்சிட்டு தண்ணி விட்டுருவாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அத மாதிரி இந்த மூங்கில் என்ன பண்ணுது, இந்த மாதிரி மோசமான தண்ணியை கொண்டு போயிட்டு வெளியே நல்ல தண்ணியை விட்டுரும். அது கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அது வேருக்கு உழுது. அது வேருக்கு விழும் போது மேலால இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாம் சாப்பிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருதுங்க, சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இது எப்பன்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்ல பார்க்கலாம், early morning if you go next to a bamboo plant, most of the bamboo is doing it, sir. Early morning if you go and you'll be able to see that water particle in the tip of the leaf மேல இருந்ததுன்னா அது பனி, fog or mist, but the tipல மட்டும் வரும். ஒவ்வொரு சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கும். கையில ஒரு தட்டிங்கன்னா விழுந்துரும், கீழே விழுந்துரும். திருப்பி கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துடும். அது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல அந்த பால் கறக்க ஊறுற மாதிரி அது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த process என்ன சார் சொல்றீங்க? guttation. guttation spelling sir? guttation. guttation நெட்ல பார்க்கலாம், is there. It is இப்ப நம்ம நிறைய பிளான்ட்க்கு இருக்குது, மூங்கிலுக்கு நல்லாவே இருக்குது அது. ஓகே 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 தேங்க்ஸ் சார். நான் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது கேசிஃபிகேஷன், பைராலிசிஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, கண்ட்ரோல் கன்வெர்ட் இந்த செல்லுலோஸ், ஹார்ட் செல்லுலோஸ் இஸ் வெரி ரிலேட்டிவ்லி இந்த டைஜஸ்ட் ஆகி டீக்ரேட் ஆக கொஞ்சம் கஷ்டப்பட்ட இது. இது ஹவு யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு எத்தனால் ஆர் பயோ
diesel or petrol? How do you, sir? In the process, sir? Okay. There are stages are different for bioethanol. Bioethanol என்ன பண்ணுதுன்னா இதுல இருக்கக்கூடிய cellulose, hemicellulose, hollow cellulose எடுத்து which is bamboo we checked up, it has got around 65 to 80% வரைக்கும் cellulose இருக்குது. இந்த cellulose is hard, but it is got with a lignin called hard substance. Now இதை என்ன பண்ணோம் முதல்ல physically we will use a steam or mechanical and steam method to break open the cells and fibers. Aprama it will be treated with either alkaline or acid or alkaline acid combination or only the steam explosion panni, and then the starch is exposed. The starch is converted first into sugar with the help of enzymes. The sugar is converted into ethanol with the help of microorganism. Fermentation. This is for the process of converting bamboo into ethanol. But when it comes to petrol and diesel, it is the same pyrolysis, but in the absence of oxygen, in the absence of nitrogen, but in the presence of hydrogen in that. Hydrogen atmosphere la vachi bamboo நீங்க வந்து heat பண்ணும்போது at the temperature of 450 to 550 degrees centigrade, they produce a gas, that syngas, it's called syngas. The syngas is mixed with the hydrogen, it passes through catalytic chemical. And the catalytic chemical la வந்து என்ன chemical போட்டிருக்குமோ, based on that it will get converted either into petrol or a diesel or a aeronautic fuel or a kerosene. Very good. நான் இத வந்து கொஞ்சம் டீப்பா நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் தான், but then I love engineering, because of which I went through all this. நான் இன்னொரு இதுல உங்களுக்கு அது சொல்றேன். இப்போ we will go into other agriculture subject questions, sir. Yeah. So but at the same time in the process you will get a biochar வந்து by product கிடைக்கும். Am I right? ஆமா சார். அது வந்து charcoal ஃபார்ம்ல வந்துருது, டாருக்கு பதிலாக. அந்த charcoal தான், அதனால தான் this technology is called not carbon neutral. அதாவது இன்னைக்கு solar panel is a carbon neutral, windmill is a carbon neutral. This is called carbon negative technology. Okay. நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு. This is carbon negative technology, which means when a product is produced which is carbon neutral, it also captures the carbon in the form of charcoal. It is available. Okay. Very much wonderful, sir. Thank you. Yes, sir. எனக்கு ஒரு special request, உங்க ஸ்டாஃப் எனக்கு இந்த புல்டா பாம்பு கொடுத்தாங்க. சரி சார். சொல்லிட்டாங்க. When I told them, it will be nice if you can give one small sample on the staff. Sure. Thanks a lot for clarity. My pleasure, sir. Thank you. Thank you, Mr. A.G. Jabarajan. The A.G. Jabarajan is an engineer from Tirunelveli district, Tenkasi district now, and he is living in New Delhi now. Okay, then so I request the next member, Mr. Seen in Samsung Yesam. Sir, please, you have raised your hands, you can ask your questions. Somebody from the Samsung phone? Okay, he's not answering. I think I request Mr. Sankaranarayanan to comment on. Sankaranarayanan, sir, please. Sir. Yes, sir. Please introduce yourself and ask your question. Good morning, sir. I'm Sankaranarayanan from Chennai, sir. I'm a retired superintendent engineer from Tanjitco. Okay. So I'm interested in this CNG conversion of bamboo, sir. So what is the land holding and what is this? Sir, CNG gas is a conversion of, not like heating, like what we talked about the gasification. It is a cool process where effective microorganisms are used for fermentation. In the fermentation, என்ன பண்ணுதுன்னா ஒரு 24 hours it breaks down all the molecules, like how cow dung is converted into a gas, the bamboo is converted into gas. While producing the gas, there are 3-4 types of gas are produced. The maximum is going to be methane, the rest are all going to be sulfur dioxide, carbon monoxide, carbon dioxide. And the process நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் நான் சில இதுல ரொம்ப பண்ணுவேன். இதுல வந்து நான் கொஞ்சமா சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் அது மட்டும், since you asked me, I'm going to explain you that the gas which is produced is the cool, and that gas passes through 2-3 filters which is able to remove carbon dioxide, carbon monoxide and the sulfur dioxide. அது எடுத்ததுக்கு அப்புறமா 99.5% is the methane that is compressed and converted into compressed natural gas. Now 4 kilos of bamboo is converted into 1 kg of gas. In other words,
8 kg from a field converted into 4 kg of pellet, 4 and 1 kg of gas. அதாவது 1 ஏக்கர் ஒரு நாளைக்கு கட் பண்ணி போட்டோம்னா 40 டன். இந்த 40 டன் பேம்பூல இருந்து 5000 kg கேஸும் 20 டன் பெல்லட்ஸும் வரும். பெல்லட்டோட கேஸோட பிரைஸ் இன்னைக்கு வந்து 60 rupees per kilogram. And whereas pelletoட price வந்து 14 rupees a kilogram, because the energy value, generally bamboo has got 4000 kilocalorie per kilogram. The pellet, because all the good material got digested, undigested material called pectin is there, because of which the energy value is 5000 kilocalorie instead of 4000 kilocalorie. So higher the energy, it's good for power generation, and the ash content is hardly 2%. இன்னைக்கு நெய்வேலியில் இருக்கக்கூடிய கறி எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 20 இருந்து 30% வரைக்கும் சாம்பல் தான். இதுல சாம்பல் வந்து 2% தான் சாம்பல். Because of this, the thermal efficiency, as an engineer from board, you will understand the thermal efficiency. எவ்வளவு எனர்ஜி இருந்தாலும் அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி லெஸ் ஆஷுக்கு தான் உண்டு, மோர் ஆஷுக்கு கிடையாது. அந்த ஆஷ் வெளியே எடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் அது வெளியே வருது பாயிலர் இருந்து. So this has got a higher thermal efficiency, higher energy, and renewable, 100% renewable. And அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம விவசாயிகளுக்கு பணம் போய் சேரும். Yes sir, that is true. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்ன பயிர்ல வருதோ, வெறும் 4000 ரூபாய் டன் கொடுத்து வாங்கினா கூட இன்னைக்கு கரியோட விலை சார், நீங்க அந்த பவர் செக்டர்ல தான் இருந்திருக்கீங்க, கரியோட விலை 10000 ரூபாய் டன்னுக்கு போச்சு சார். சில நாள்னா 14000 ரூபாய் டன்னுக்கு போயிருக்கு. மூங்கில் தெரியும். ஆமால சார், நான் சொல்ல தப்பா ரைட்டா? இல்ல சார், you are 100% correct சார். அந்த கரிய coal is costing about 14 to 16,000 sir. பாப்பா. Apart from that, we will have to import from Australia. The government of India has given direction. பாருங்க சார். Yeah. அப்போ நம்ம விவசாயிக்கு 10000 கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் லாபம் சார். அவனுக்கு ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் ஒரு ஏக்கர். Yes sir. அதே சமயத்துல இது எமிஷன் கிடையாது. கோல் எங்க ஆஸ்திரேலியா இருக்க கோல் நம்ம ஊர்ல கார்பன் டை ஆக்சைடு ஆக்கி நம்ம குளோபல் வார்மிங் நம்ம கூட்டிக்கிட்டு இருக்கோம். மூங்கில் மாத்தி பண்ணும் சார். ஆனா நீங்க சார் இப்போ அட்டெண்ட் பண்ணீங்க உங்க கொலிக்ட் சொல்லி, let them TNEB understand that such technology available தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆனா இன்னைக்கு என்னன்னா இதெல்லாம் கொண்டு போய் யார் போட்டுருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாக்காரன் போட்டுருக்கான், ஜப்பானுங்க போட்டுருக்காங்க சார். இதுக்குன்னு மலேசியால 20,000-30,000 ஏக்கரை வளர்த்து ஆயில் பாம் பிளான்டேஷனை புடிக்கிட்டு மூங்கில போட்டு வளர்த்து பெல்லட் பண்ணி தேர் எக்ஸ்போர்ட்டிங் டு ஜப்பான் சார். ஓகே சார். சார் இப்போ மினிமம் லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு இருந்தா இது ஒரு ஆப்டிமமா வருங்க சார்? கேஸ் சார் சிஎன்ஜி கேஸுக்கு 350 ஏக்கர் வேணும் மொத்தமா. அது உங்ககிட்ட ஒரு 100 ஏக்கர் இருந்து மத்தவங்க 5 ஏக்கர் 5-10 ஏக்கர் போட்டாங்கன்னா போதும்னு பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம ரோடு ஓரமா இருந்ததுனாக்க நமக்கு வந்து பக்கத்துலயே அங்க கேஸ் பண்ணி ரோட்ல கொடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சார் நீங்க எங்க போடுறீங்க சொல்லுங்க. there are lot of people who are planting bamboo sir. I will connect you. உங்களுக்கு where is your land? Sankar Narayanan sir. So our some issue with this net connection I think. Okay. Sankar Narayanan sir. Okay, so he has left the group. Okay sir. So next participant, shall I invite next participant? I think so sir. Yes sir. Okay, Mr. Karthikeyan has raised his hands. Mr. Karthikeyan, please introduce yourself and ask your questions. Yeah, I'm Karthikeyan sir. Now I'm from Cheyar. My land is located in Cheyar. I'm working in the IT field only. So we as a group of around 10 people, we purchased around 35 acres and we are doing the agriculture, including all items, livestock, fish, goat, duck and okay. So இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு 100 செடி உங்ககிட்ட தான் வாங்கி நட்டுருக்கேன், லைக் லைஃப் ஃபென்ஸ் மாதிரி. சரிங்க சார். So I can feel the growth difference between other bamboos because I have all 4 or 5 varieties of bamboo plant பண்ணிருக்கேன். I can see அந்த தூர் நல்லாவே வருது. சரிங்க சார். நல்ல ஃபாஸ்ட் growth-ம் இருக்கு, நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. சரிங்க சார். My query is like anyone their contract farming மாதிரி முன்னாடி இப்ப நான் like 10 acres நான் போட்டுட்டேனா so they will come and get it like that, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஏன்னா
நான் என்னோட சரௌண்டிங்ஸ்ல வந்து வேற பேம்பு பயிர் பண்ணிருக்காங்க, அவங்களால சேல் பண்ண முடியாம வச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால நாங்க வந்து கொரிஷன் யூஸ் பண்றோம். லைக் சுகர் கேன் வி ஹேவ் கான்ட்ராக்ட் ரைட், அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? தாராளம் பண்ண முடியும் சார். இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க சுகருக்கு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த சுகர் ஃபேக்டரிக்கே ஒரு சுகர் ஃபேக்டரிக்கு குறையாம 18 இருந்து 20,000 ஏக்கர் கரும்பு போட்டிருப்பாங்க சார். அதை வச்சுதான் 6 மாசம் ரன் பண்றாங்க. ஓகே. அந்த அவங்களுடைய ஃபேக்டரியில தே ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்டரி தே ஹேவ் கோஜென் ஃபெசிலிட்டி இருக்குது. கோஜெனரேஷன்னா இந்த பெகாஸ் வேஸ்டா வரதுல இருந்து they generate electricity. Now this cogen facility is ideally kept without any job for next 6 months. அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க, வேலை இருக்காது. இதெல்லாம் என்ன பண்றாங்க இப்போ மகாராஷ்டிரால they started கோலாப்பூர் ரீஜன்ல they have started using those ideal equipment with the help of bamboo. அது என்ன பண்ணுவாங்க, இப்ப 20,000 ஏக்கர் மூங்கில் கரும்பு போட்டிருக்க இடத்துல ஒரு 2,000 ஏக்கர் மூங்கில் போட்டாங்கன்னா போதும், அடுத்த 6 மாசத்துக்கு வேணுங்கிற மூங்கில் கிடைச்சிடும். ஓகே. Now இந்த சிஸ்டம் நம்ம ஊர்லயும் வரப்போகுது. இட்ஸ் a matter of time. ஏன்னா சுகர் ஃபேக்டரி பூரா எல்லாருமே they are undergoing loss because for a simple reason that the company is running only for 6 months in a government setup. Private company ஒரு 8 மாசம் ரன் ஆகுது. இத வந்து இந்த நிலைமை மாறப்போகுது ஷார்ட்லி. ஒண்ணு, நீங்க எங்க வச்சிருக்கேன்னு சொன்னீங்க சார் உங்களுடைய ஃபீல்டு? செய்யார்ல இருக்கு. செய்யார் சுகர் மில்லையும் நான் பேசிட்டேன் நானு. சரிங்க சார். அந்த ஆப்ஷன் நான் நீங்க சொல்ற இதே ஆப்ஷனே நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வெளியில எல்லாம் செய்யறாங்க, நீங்களும் செய்யலாம், ப்ராஃபிட் ஆகும். இது கோஆபரேட்டிவ் சுகர் மில். சோ உங்களுக்கே தெரியும் கோஆபரேட்டிவ்னா எப்படி இருக்கும்ட்டு. சோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து சீனியர் லெவல் வரைக்கும் எல்லார்கிட்டயுமே பேசிட்டேன் நானு. சரிங்க சார். சோ அதுவும் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேசா இவங்க கிட்டயும் பேசினேன். அவங்களும் பல்ப் எல்லாம் இம்போர்ட் தான் பண்றான்றாங்க, பேம்பு வாங்கல அப்படின்றாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுதான். சரிங்க சார். இப்போ எனக்கு இப்பதான் ஒரு சென்னை பக்கத்துல இருந்து ஒரு பவர் ப்ராஜெக்ட் 460 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி பண்றாங்க கோல் பேஸ்டா. அவங்க ப்ரமோட்டர் வந்து இஸ் ஃப்ரம் UK. பிகாஸ் ஆஃப் தட் தே வாண்ட் டு பிகம் கார்பன் நியூட்ரல். நாங்க ஐ வில் கிவ் தி நம்பர். தே themselves are going to plant around ஒரு 18 ஏக்கர் நட போறாங்க. அவங்களோட டோட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு 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 குறையாம ஒரு 40,000 ஏக்கர் வேணும் சார். ஓகே. அவங்க மட்டும். ஃபைன். இது வந்து மத்த EBR எல்லாம் இருக்காங்க. அங்க 750 மெகாவாட் இருக்குது, 1000 மெகாவாட், 1200 மெகாவாட் ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் சொல்றது சின்னவங்க கெப்பாசிட்டிக்கே இவ்வளவு வேணும். இப்போ அவங்க they agreed they wanted to grow. இப்போ நீங்க I'll give the number to them to you. You can also I'll give my number, phone number here or email கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணுங்க, connect me to me. I will connect with them to see that your யார் விக்காம இருக்காங்களோ அவங்க மூங்கிலும் வித்துருவோம். நீங்க போட போறது கொடுக்கிறதுக்கு you can take a assurance from them. There is a manager who is looking after this. They ultimately they are buying land sir now. மதுரையில போய் லேண்ட் வாங்க போறாங்க. இருக்குது சென்னை. மதுரையில அவங்களுக்கு லேண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 ஏக்கர் அங்க போய் மூங்கில் போடலாம்னு பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளவு தூரம் போறதுக்கு சேஆர் இஸ் மச் க்ளோசர். ஓகே. அவர் இப்போ முன்னால ஈபில சொன்ன மாதிரி தான் அவர் சார் சொன்ன மாதிரி 14,000 ரூபாய் டன் போயிட்டு இருக்க இடத்துல மூங்கில் 1 டன் மூங்கில் replaces 1 ton of coal சார். எனர்ஜி வேல்யூ பொறுத்தவரையில இட்ஸ் சேம் இஃப் இட் இஸ் 4,000 கிலோ கேலரி. இல்ல there are imported coal வந்து 5,000 கிலோ கேலரி, 5,500 கிலோ கேலரி இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து 1.5 டன் will make this. But even at 4,000 rupees farmer will get 1 lakh rupee profit per acre. உங்க ஃபார்மிங்ல இவ்வளவு லெஸ் கேரோட 1 லட்சம் ரூபாய் வரக்கூடிய ஒரு பயிர் நீங்க சொல்லுங்க. கஷ்டம் நமக்கு. வரும், ரோஸ்ல வரும், வனிலால வரும், வாழையில வரும். நான் வாழை பண்ணுவேன். ஆனா அதுக்கு வந்து there are a lot of ifs and buts are there. Replanting is there. இது அப்படி கிடையாது. நீங்க வந்து போட்டுட்டோமா அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்க போகுது. It's going to continuously grow and you need less amount of effort and no more replanting for next 100 years, 200 years plus. இப்போ இந்த பவர் ப்ராஜெக்டோட I'll connect you. You can very well sell it sir. நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல இருக்கவங்க விக்கிட்டவங்க, அப்புறம் நீங்க பார்த்துட்டு நீங்க அப்புறம் போடுங்க. ஓகே. I will leave my email address. My email is bharathi@yahoo.com. Oh, நம்ம சார் நம்பர் போட்டாங்க. It's there. My number is there now in the box, the chat box. Okay, yeah. Thank you, Mr. Karthikeyan, for your interaction. அடுத்ததாக next I request this what's Sangara Narayanan ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா?
Sankara Narayanan. So he is still not on this thing net, I think. Okay. Sankara Narayanan, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், தொடர்ந்து கேட்கலாம். Okay, so he is not coming to the line. So I request Mr. Samsungல இருந்து பேசுறவங்க hands raise பண்ணிருக்காங்க. Sir, please. Okay, கேள்வி. சார் நமஸ்காரம் சார். என்னுடைய பேர் அழகேசன், நான் சேலம் மாவட்டம். ஓகே சார். பை லக் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து மூங்கில் பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அது சாரோட வெரைட்டி. சரி. எந்த லொகேஷன்னா கும்பகோணத்துல பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓஹோ. யதார்த்தமா நான் உங்க காலையில உங்க கிளாஸை பார்த்தேன். நானு நிறைய சந்தேகங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு கிளியர் ஆச்சு. சரி. அல்ல சார்ட்ட ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் நமஸ்காரம் சார், அழகேசன் பேசுறேன் சார். ஹலோ ஹலோ சார் மியூட்டா இருக்கீங்க. டாக்டர் பாரதி மியூட்டா இருக்கீங்க. எஸ் சார். சொல்லுங்க அழகேசன். யா சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். இப்போ உங்களுடைய மூங்கில் வந்து நான் கும்பகோணத்துல பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சூப்பருங்க. கரண்ட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சரிங்க சார். ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுறதா? நல்லா தெரியுதுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா 8x12 4x4 பிளான் டு பிளான்ட். சரிங்க சார். நேற்று தான் பிளான்டேஷன் முடிச்சிட்டு வரப்பு போட்டுட்டு இருக்கோம். சரிங்க சார். பாத்தீங்கன்னா ஒரு 6000 நாத்து. சரிங்க சார். சரிங்க சார். இதுல எனக்கு ஒரே டவுட் சார், இப்போ மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப நின்னுச்சுன்னா ஏதாவது பாதிக்கப்படுமா? கண்டிப்பா பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும். ஓகே. ஆனா இந்த தண்ணி நிக்கிற அளவு பொறுத்து இருக்குங்க. எத்தனை நாளைக்கு நிக்குதுன்னு பாக்கணும். ஒருவேளை அது ஒரு நாளைக்கு நிக்குதுன்னா ஒண்ணு பண்ணாதுங்க. ஒரு 5-6 நாளைக்கு நிக்குதுன்னா பண்ணும். இப்போ நான் உங்க செடி பார்த்ததுல எனக்கு நான் கொஞ்சம் வீடியோ காமிங்க, நான் உங்க செடி சொல்றேன் பாருங்க. 1 minute சார், 1 minute. யா, ஷோ மீ தட். நான் இதுக்கு கொடுத்த தண்ணி காணாது. இதுக்கு பாத்தி புடிச்சு ஒரு 50 லிட்டர் தண்ணியை சுத்தி நிப்பாட்டணும். ஓகே சார். ஓகே ஓகே. இதுல இது வந்து ரெட் சாயில்னால உங்களோட வாட்டர் பர்குலேஷன் ரொம்ப இருக்கும். இப்போ இங்க வரப்பு கட்டுறாங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஒரு பாத்தி பிடிச்சு பாத்தியில ஃபுல்லா தண்ணி ஊத்தணும். ஒரு 2 பக்கெட் ஃபுல்லா வாட்டர் ஊற்றணும். அது பேரு லைஃப் இரிகேஷன் பேரு. சரிங்களா? அப்புறமா இந்த குச்சி ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா ஒரு குச்சி குத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக குத்திக்கோங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ட்ரிப் இரிகேஷன் போடாம நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஃப்ளட் பண்றதா வைக்கீங்களோ? ஆமா சார், பைப் லைன் இருக்கு பாத்தீங்களா, நல்ல வாட்டர் சப்போர்ட் உள்ள ஏரியா இது. அப்படிங்களா? ஆனா என்னன்னா செம்மண்ல என்ன ஆனா தண்ணி போகும்போது உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். கடைசியில போறப்ப கொஞ்சம் தான் போய் சேருவாங்க. கடைசியில களிமண் அப்படி இல்ல, பாத்தி பிடிச்சா கூட தண்ணி அங்க வரைக்கும் போய் நல்லா சேரும். ஏன்னா களிமண் பூமி தான் சார் இது. அப்படிங்களா? செகப்பா தெரியுது எனக்கு. இல்ல சார், பக்கா களிமண் பூமி. அப்புறமா அந்த கவர் இருக்கு பாருங்க. அந்த கவர் இப்ப கவரை பார்த்தாங்க. இல்ல அந்த கவர் எடுத்து காமிங்க. 1 minute சார். அந்த கவர் எடுத்து காமிங்க, நான் சொல்லிடுறேன். Sir, it seems like red clay soil. தெரியுதா கவர்? கவர் தெரியல சார். இப்ப தெரியுது. எனக்கு தெரியலையே சார். இப்ப சார் ஜோதான் தெரியுது. இப்ப தெரியுது. ஏதோ இந்த HDP ஷீட் நினைக்கிறேன். கவர் இல்ல, கவர் காமிங்க. அந்த கவரை காமிங்க, நான் சொல்றேன். எதுக்கு நான் கேக்குற கேள்வி எதுக்குன்னா, அந்த பாத்தீங்களா இத என்ன பண்ணிருக்காங்க, பிளேட வச்சு அறுக்காம கைய வச்சு கிழிச்சிருக்காங்க. இல்ல சார், பிளேட் வச்சு அறுத்ததுதான். பிளேட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, பிளேட் வச்சு அறுத்ததுதான். இதுக்கு கேரி பேக் ஃபுல்லாவே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வேர் உடைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, கை வச்சு கிழிக்கும் போது அந்த செடி ரொம்ப ஷாக்ல வரும். சரிங்களா? அண்ட் வாட்டர் நல்லா கொடுத்துருங்க இப்போ. ஏன்னா நேத்து நட்டுருக்கீங்க, காய ஆரம்பிச்சிடும் செடி. இன்னும் வாடிரும். ரொம்ப நல்லது. கரெக்டா நேரத்துல என்ன காமிச்சிங்க நீங்க. இத முதல்ல ஃப்ளட் பண்ணி விட்டுங்க. நடப்போது ஒரு 50 கிராம் DAP உள்ள போட்டு நட்டீங்களா சார்? ஆமா சார், ஆமா போட்டுருக்கோம். சூப்பர், எக்ஸலென்ட் சார். போட்டுருக்கோம். ஃபார்ம் யார்ட் மென்யூரும் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். எங்களுக்கு பேசிக் ஒர்க்கே தான் சார். அதாவது வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்து பிளான்டேஷன், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். பேஸ் வந்து சேலம், நான் இப்ப ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற கும்பகோணம்னு வச்சுக்கோங்களேன். ஓ பரவாயில்லைங்களே, பரவாயில்ல. அப்ப நீங்க உங்க நம்பர் கொடுங்க. எந்த இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, வந்து பண்றதுக்கு கேட்பாங்க. நாங்க வந்து இப்ப டால்மியா சிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது 100 ஏக்கர்னால போய் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன இடமா இருந்தா உங்ககிட்ட சொல்லலாம், நீங்களும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. சார் நாங்க வந்துட்டு எவ்வளவு ஏக்கர்னாலும் நம்ம பண்ணி தரோம் சார். நமக்கு லேபர் பாத்தீங்கன்னா ஒரு 50 லேபர்ஸ் வச்சிருக்கோம். சரிங்க சார்.
த்ரூட் எல்லா ஏரியாலையும் போய் தங்கி நம்ம அந்த ஒர்க் நான் பண்ணி தரோம். ரொம்ப நல்லது அலகேஷன். நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு என்னோட நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் அந்த மாதிரி விவசாயிங்க யார் கேட்கறாங்களோ உங்களோட ஹெல்ப் நான் ஷேர் இட் டு them. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. அடுத்ததாக next I call upon Dr. Buddhiraja to say a few words, comment on the program. Dr. Buddhiraja, sir, please. Yeah, thank you very much, Dr. Bharathi. Really, it was a very, very encouraging and knowledgeable talk from your side. Really, I liked it. I am from Gurgaon, Haryana, Okay, North sir. India. North India. Oh, I know Haryana. Somebody Yeah. spoke to me from Haryana yesterday. They wanted to plant bamboo there. Yeah, it's very good. Really, very nice talk, very nice talk. So definitely I am educated for that. And I will like that. Can you send me the recording, today's recording, and some of your literature or something like that, so that I can at least explore the possibility of explaining to others also. So it's Sure, sir. better. So can you, I have already sent my address and the communication, mail ID, as well as phone number. So you can send me on this. So it's so nice of you. Thank you very much. Sir, my pleasure, sir. You should speak to Mr. Yes. Joe, who's the Yes, sir. Yes, organizer sir. of this meeting. Yes, sir. He will be doing that to you, sir. Yes, Thank yes, you. sir. I'm in line. I'm on the line. So, sir, noted, sir. Your information. I'll. The recording will be completed in 2 or 3 hours, and it will be shared on YouTube. And if you provide your number, I'll directly WhatsApp it to you. Thank you. Thank Yes, you. sir. Yes, sir. Please. Thank you. Sure. Thank you. Then நாமக்கல்ல இருந்து டாக்டர் பாரதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டாக்டர் புத்தன், மிஸ்டர் புத்தன் சம் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. சார் எதுவும் பேசுறீங்களா? No, sir. Thank you. Yes, sir, please. Sir, நான் நாமக்கல் இல்ல, I mean Chennai. Oh, okay, sir. Okay, sir. Actually, I retired from United India Insurance Company as chief manager. Very good, sir. So I was looking after crop insurance and plantation insurance. Very good, sir. So I developed tree insurance and with the help of Forest College Metupalayam. Okay. And I am ready to help farmers to take insurance for the bamboo plantation also. Okay. Dr. Bharathi has given a lot of inputs for me. So with this help, I have developed a scheme for developing insurance cover for bamboo plantation also. So I have given a seminar also previously on this. So any interested farmer, they can contact me. I'll just give my mobile number and mail ID in this chat box, sir. Anybody can contact, sir. Okay, sir. Okay, sir. Thank you. Thank you for your information. Now just I'll give. Yes, sir. Sir, I also want a list of interested farmers or bamboo farmers, so that I can directly write to them the benefits of insurance and follow up, sir. If it's possible, you can share the list to me, sir. Yes, sir. Yes, sir. You share the information on the chat box also. That will be shared among other group in WhatsApp groups also. Thank you. Yes, sir. Thank you, sir. Thank you. Nice program, sir. Dr. Bharathi, sir. Excellent information you have given. Sir. Yes, future. You are framing the future of farmers. Thank you, for sir. profitable agriculture. Because a lot of people I have seen in Coimbatore and other places, they are switching over to animal husbandry or other thing. So Yes, this bamboo plantation will be a very good replacement for their profitable agriculture and sustainable agriculture. Thank you, sir. Thank you, sir. Thank Thank you you, for sir. your support, sir. Actually, Thank you're you. also doing a wonderful job. Actually, I want to tell others. See, Yes, one sir. of the main thing in farming bamboo is, the uncertainty. The insurance is able to take care of that. And at least our investment will be able to cover by the insurance. Yes, And sir. Dr. Buddhan is really working this for the last 10 years to see that somehow it is made as a crop and comes under insurance. It's very difficult because his personal interest, he's really doing, he's sacrificing his time and then trying to do something good for the bamboo growers. Yes. But it is it's a need of the hour, basically. Yes. Yes, thank you, Dr. Buddhan, for your information. Yes, Yes. Now I call upon Mr. Ravin to
comment on. Naveen ஏற்கனவே அவர் he has asked some clarifications in the chat box. Naveen, you can put forth your questions, please. நாங்க என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருந்தேன், அவர் கேட்டுட்டாரு, கார்த்திக் கேட்டுட்டாரு எனக்கு. ஸோ எனக்கு என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, எடிபிள் பேம்பூ இருக்குதுங்களா, அப்புறம் பேம்பூ ரைஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் another one is I just want to know the name of bamboo. அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்றது, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிகாஸ் இப்போ ஃபார்ம்ல வந்து if I want to construct a house using a bamboo ஹவுஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக என்ன மாதிரி பேம்பூ வெரைட்டி we can if you can suggest, that will be helpful. This program was really good. Thanks a lot. Nice of you, Naveen. Very nice of you. You know, the bamboo, for first question was edible bamboo. Edible சொன்னாக்க almost all bamboo shoots are edible, and when they are very young at the smaller stage. bamboo வளர்றது வந்து ஒரு குறையாம ஒரு 30 அடி 40 அடி 50 அடி 110 அடி வளரக்கூடிய முகில் இருக்குது. ஆனா அந்த குருத்து வந்து ஒரு 1 அடி 1.5 அடி இருக்கும்போது அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க அதை வந்து வெஜிடபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த குருத்துக்கள்ல வந்து சில குருத்துக்கள்லாம் இனிப்பா இருக்குது, சிலதெல்லாம் கசப்பா இருக்குது, சிலதெல்லாம் தோற்பா இருக்குது. அப்போ நமக்கு டேஸ்ட்டை பொறுத்து, இப்ப சிலருக்கு பாவக்காய் பிடிக்கும், அது வெஜிடபிள் தான். சிலருக்கு கேரட் தான் பிடிக்கும், அது இனிப்பா இருக்குது. சிலருக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்கும், அது இனிப்பும் இல்ல கசப்பும் இல்ல தோற்பா இருக்குது. இத மாதிரியே பேம்பூஸ் பல்கோவா, அந்த பீமா பாம்பு வந்து தோற்பா இருக்கக்கூடியது. ஆனா டென்ட்ரோகலமஸ் ஆஸ்பர், பிராண்டிசி இதெல்லாம் வந்து இனிப்பா சுகரா ஸ்வீட்டா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பேம்பு குருத்துக்கள் பொறுத்து இருக்குது. சில குருத்து சின்னதா இருக்கும், சிலது பெருசா இருக்கும். ஆனா எல்லா குருத்துமே they are highly good for health. They have good fiber, digestible fiber, and then they are good for diabetic, and they are able to really it's got micronutrient like calcium, which is need of the hour for many people. அப்போ அதெல்லாமே அதுல இருக்குது. இதை வந்து என்ன பண்றாங்க, இந்த குருத்து வளர்க்குற மெத்தடாலஜி மொத்தமா வேற. மூங்கில மரத்துக்கு வளர்க்கறத விட குருத்துக்கு வளர்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கும். அந்த சின்ன குருத்தா இருக்க வெட்டிடுவாங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் per acre, which I told you 200, and then I said another one is 500, and there's 1000 plants. Now when you want to do for shoot production, it will be 2500 plants per acre. It will be very closely planted. Now இன்னொரு நாளைக்கு எப்பமா முடிஞ்சனாக்கா I'll talk only on the shoot production. How do you do that? What species is good? What is the taste of that? Or 3-4 months கழிச்சு again I'll come back to you with this. But I went and seen this. Chinaல போய் 12 வருஷத்துக்கு முன்னால இந்த குருத்து பண்ற ஃபேக்டரிஸும் அதுல எப்படி வருதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க ஊர்ல நெல் வயலா போட்டாங்களா, அவங்களுக்கு தான் 12,000 என்னமோ லாபம். ஆனா குருத்துக்காக மூங்கில் வளர்க்கும் போது 1,80,000 ரூபாய் லாபம், விவசாயியோட லாபம். அதாவது குடிசைல வளர்ந்த நெல் விவசாயம் எல்லாம் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வளர்க்குறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது எல்லாமே அங்கே போயிட்டு சைனால ஒரு 1 வீக் இருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். ஐ வில் டாக் அபவுட் திஸ் லேட்டர். பட் வி ஹேவ் அ குட் மார்க்கெட். பட் இந்தியாவில் இந்த குருத்து சாப்பிட்ற பழக்கம் இட் இஸ் ஒன்லி தேர் இன் கூர்க் ஆர் நார்த் ஈஸ்ட். மற்ற இடத்துல எல்லாம் ஹோட்டல்ல போனாதான் பேம்பூ ஷூட் சூப்னு குடிப்போம். அது என்ன போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது, குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனா இது பார்த்து சாப்பிட்றது பூரா கூர்க்ல இருக்குது. நல்ல சமைப்பாங்க, இதுக்குன்னே பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, you asked about the construction, bamboo for construction. When you say construction, the bamboo la வந்து whole bamboo யூஸ் பண்ணா ஒண்ணு, அதுக்கு நல்ல இவ்வளவு பெருசா மூங்கில் இருக்குது. டென்ட்ரோகலமஸ் ஜெய்ஜான்சிஸ்னு அந்த கேமரா நான் திருப்பி காமிக்கிறேங்க. ஒண்ணு ஒரு மூங்கில் இருக்கு பாருங்க. இந்த மூங்கில் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசு இருக்கக்கூடியது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஹோல் பாம்புவா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி பேம்பு இது வந்து சப்போர்ட் நல்லா எடுக்கும். ஏன்னா இதோட வால் திக்னஸ் 3 டைம் இருக்குது. இதனால இதோட அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி வெரி ஹை. ஸோ நம்ம என்ன போர்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. மூங்கில தூணாவும் உபயோகிக்கலாம், ஆர் அதுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இப்போ ஓடு இருக்குது மேல, அதுக்குன்னா இன்னும் ஸ்மால் டயமீட்டர் தான் வேணும் நமக்கு. So depending on the purpose for construction and part of the construction, different bamboo species are used. So originally இந்த bamboos பல்கோவா இந்த பீமா பாம்பு நான் உண்டு பண்ணது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேம்புல தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது நிறைய வால்யூம் வேணும் வந்தேன். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வேணக்கூடிய பேம்பு நாட் ஈவன் 0.1% of the requirement as compared to a coal, as compared to petrol and diesel. அதனால தான் அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல.
பட் என்னோட ஃபேக்டரியில இப்போ என்னோட ஆஃபீஸ்ல வச்சிருக்கிறேன் பேம்பு கன்ஸ்ட்ரக்டட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. வேற டைப்பான பாம்பு இருக்குது. பட் இன்னொரு டைப்பான பாம்பு இதெல்லாம் வந்து ஹோல் பாம்பு, மொத்தமா, அதாவது பேம்புவை மூங்கில மொத்தமா உபயோகிக்கிறது. ரெண்டாவது மெத்தட் வந்து பேம்புவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைஸா எடுத்து அதை ஒரு ஸ்லைஸை வச்சு அதை ஒட்டி பண்ணுவாங்க. நீங்க இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் டேபிள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆர் இந்த பேம்பு பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டுக்கு யூஸ் பண்ணதும் அந்த மாதிரி தான். அந்த பேம்புவை கட் பண்ணி எடுத்து ஒட்டி ஒரு பிளாக் பண்ணியிருக்காங்க. மூணாவது பேம்பு எப்படின்னாக்க நீங்க என்ன டைமென்ஷன் கூட இருக்கலாம், அதை எடுத்து கட் பண்ணி பவுடர் பண்ணி they convert into MDF, they convert into board, they compress into board. இப்போ நாலாவது மெத்தட் ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேம்பு எடுத்து பவுடர்லாம் பண்ணாம அதை வந்து ஹெவி ப்ரெஷர் 1 lakh ton ப்ரெஷர்ல அமுக்கி ஒரு வுட் ஆக்குறாங்க. இந்த வுட்டோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, தண்ணியில போட்ட மிதக்காது, உள்ள போயிடும். The density is 1.2. இந்த 1.2 டென்சிட்டி பேம்பு வந்து இரும்போட ஸ்ட்ராங்கா இருக்குது. இது தண்ணியில போட்ட மிதக்கிறது இல்ல. நம்ம டீக் மகாகனிய தண்ணியில போட்டீங்கன்னா மிதக்கும். மகாகனி கூட 0.95 is the density. Water density is 1, so it floats. This is 1.2. இது மாதிரி இந்த வுட்டா பண்றாங்க, இத பிளாக்கா பண்றாங்க. இதுல வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வுட்டை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய புது மெட்டீரியல்ஸ் கமிங் அப் இன் தி வேர்ல்ட். This is renewable, at the same time stronger than present wood. This is called lumber. Bamboo lumber, LUMBER, lumber. இந்த இண்டஸ்ட்ரியில இது பண்ணும்போது, மூங்கில பண்ணும்போது இதோட விலை ஒரு நமக்கு ஆகக்கூடிய செலவு 400 ரூபாய் ஒரு சிஎஃப்டிக்கு. ஒரு 1000 சிஎஃப்டி, ஒரு சிஎஃப்டி 1000 ரூபாய் வித்தா கூட it is going to give 8 lakh rupees profit per acre per year. அப்போ இன்னைக்கு டீக் மகாகனி கூட வேண்டாம், டீக் 8000 ரூபாய் சிஎஃப்டி நல்லதா இருந்ததுன்னா, ரொம்ப நல்லது பழசு நல்ல இந்த மாதிரி மெச்சூர்டா இந்த மாதிரி கலர் வந்ததுன்னா 12000 ரூபாய் சிஎஃப்டி. நான் சொன்னது 1000 ரூபாய்க்கு வித்தா கூட we make 8 lakh rupees per acre. இதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. சோ பேம்புவை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது பல விதமா இருக்குது. இன்னும் 6வது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பேம்பு கேன் பி கட் இன்டு ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி ஒன்று ரவுண்டா இருக்கலாம் இல்ல ஸ்கொயரா இருக்கலாம். இத பூரா இட்ஸ் ரீப்ளேசிங் ஸ்டீல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்மளுடைய கான்கிரீட்ல காலமோ பீமோ பண்ணும்போது ஒரு அயன் ராட் யூஸ் பண்றோம், 8 mm, 10 mm, 12 mm, 16 mm. அது பூரா பேம்பு இஸ் ரீப்ளேசிங். நான் இன்னொரு நாளைக்கு ஜோட்டு கேட்டுட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பேசுறேன் ஒரு நாளைக்கு. பேம்பு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பில்டிங்ல பண்ணிருக்காங்க, எவ்வளவு நாளா 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலத்துல steel is getting replaced with the bamboo because the tensile strength of bamboo is 6 times stronger than steel. நீங்க எல்லாரும் போய் நெட்ல போட்டு பாருங்க, tensile strength of bamboo and steel கம்பாரிசன் போட்டு பாருங்க தெரியும். அப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்குது. சோ எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்களோ அது மாதிரி பேம்பு இருக்குது. எல்லா பேம்பும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டியது எப்படின்னா உங்க கிளைமேட்டை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாட் வெதரா அதுக்கு தகுந்த மூங்கில போடுங்க. கொஞ்சம் கூல் வெதரா மைல்டு வெதரா அடுத்த வெரைட்டி. நல்ல கூர்க் மாதிரியோ இல்லைன்னா ஊட்டி மாதிரியோ இருக்க இன்னொரு வெரைட்டி, இன்னொரு ஸ்பீஷிஸ். ஸோ யூ சூஸ் த ஸ்பீஷிஸ் பேஸ்ட் ஆன் த கிளைமேட்டிக் கண்டிஷன் and you grow it, then we find the alternate correct use for construction. Thank you Dr. Bharathi. Thanks a lot. Thanks a lot. Welcome sir. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட இந்த அளவுக்கு டீப்பான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சோ ஐ அம் வெரி மச் தேங்க்யூ. நாளைக்கு பேசுவோம் சார் அதை பத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கவுகாத்தி செஷன் ஆன் வேல்யூ அடிஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார் கவுகாத்தில ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜே வந்து பேம்பூல செஞ்சிருக்காங்க சார். ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். எஸ் சார் கவுகாத்தில. எஸ் இப்போ பெங்களூர்ல டெர்மினல் 2 வந்துட்டு இருக்கு சார். அதாவது ஒன்னு டெர்மினல் போய் செகண்ட் டெர்மினல் ஸ்டார்டட் நவ் இன் பெங்களூர். அது இன்னொரு 3 மாசம் 4 மாசத்துல ஓபன் பண்ண போறாங்க. அது 64 ஏக்கர்ல பண்றாங்க. அந்த 64 ஏக்கர்ல மொத்தமும் மூங்கில். சரி சார். This is going to be the biggest construction made by bamboo in the world. ஓகே. இதுக்கு முன்னால ஒண்ணே ஒரு ஏர்போர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து இட்டலியில இருக்குது அந்த ஏர்போர்ட். அதோட ரூஃப் கம்ப்ளீட்டா பேம்புல பண்ணது. அப்படி நம்ம புதன் சார் சொன்னாங்களோ பிரிட்ஜ் சொன்னாங்களோ அது மாதிரி பிரிட்ஜ் இருக்குது. போல் ஏர்போர்ட் ரூஃப் இஸ் ஃபுல்லா பேம்பு. பார்த்தா பேம்புனே தெரியாது அந்த மாதிரி. ஆனால்
இப்போ இந்தியால பெங்களூர்ல terminal 2 is the largest one. The contract is given to American company. It is doing it. All the bamboos are coming from China. எனக்கு அங்கதான் வெக்கமா இருக்குது. இவ்வளவு மூங்கில வச்சுக்கிட்டு இந்தியால இருந்து இந்தியன் மூங்கில் அதை உபயோகிக்கப்படவில்லை. அத பத்தியும் அடுத்த மீட்டிங்ல பேசும்போது நம்ம will talk only bamboo for construction, sir. Yes sir, yes sir. Thank you sir, thank you. அப்புறம் அடுத்ததாக Mr. John from Chennai அவங்க பேசுறது கேட்டிருக்காங்க. Mr. John please. Good afternoon everybody. Good afternoon sir. Yes. It was really excellent knowledge base. In fact, I joined late, but then I caught up late, and it's very interesting. So the first question to sir is, you talked about bamboo shoots. Now there are some process based, can it be done? Like for example, can this be preserved for later use or some derivatives? Yes, please. 1 second. I know. I'll answer you with the product. Oh, thanks. Sir, northeast bamboo shoot, dried bamboo shoot is common available, like a spice. That's what I wanted to understand that only, because this is a new thing because in urban, in city, we don't get this. Yes. So, and they use for meat, northeast, any Naga, Manipuri people, they use bamboo shoot for meat curry. Without that, they won't prefer chicken or mutton. Very common. Right, sir. Now I'm just with all the product for you. Now bamboo, bamboo shoot is edible, but then it has got some cyanide-like chemical. Okay. And that should be washed. First, initially you have to soak it in water for either for 24 or 36 hours, or boil in the water to remove those chemicals. Once it is removed, then only we can eat it. Number one. Now, number two, to increase the shelf life, we can put in a brine solution, and this is what is made from Nagaland. It is going to Japan. Can you see? It's all written in Japanese language. I'll show you that what is written in English. This is a bamboo shoot tin. This is 5 kilogram tin packed, and it is there for last almost around 10 years with me now. Oh, now this is a whole shoots there. Now they also shred it into smaller pieces. That tin I'm not able to get it now. There are different ways of cutting and soaking into the brine solution like our gherkins, and then you can sell it abroad anywhere. Its shelf life is much higher. Number one. Number two, you can dry the bamboo like a karwadu. Okay. And that drying, when you do that, there is different methods of doing. This is completely dried. This is from China, and this is without the salt. This is with the salt. Okay. Now this is what we are drinking now in all our hotels. They buy this, they soak it in the water, they boil it in the water, and then the bamboo shoot pieces, small pieces are there. But this one, what I shown you in the beginning, is a fresh one. Now, all this could be done. This is a big industry. In fact, this is comparable in terms of cost, taste, and money, comparable to mushroom. To grow a mushroom, you need a very big setup. I'm not talking about the oyster mushroom. We're talking about the button mushroom. Now, button mushroom to be done, you need a humidification. You need, good structure and all that. Bamboo shoots doesn't need anything other than growing in the soil. And after the shoot is coming out, when it is less than 1 foot in height, they cut it, and then it is peeled and cleaned and then put it into a brine solution. After cooking them, it is put in a brine solution. This is the factory which I said I went and seen in China some 12-13 years back. And then we tried in India, but then in India at the moment, we don't have the culture of eating, bamboo shoots. Mushroom was the same industry, something like 10-15 years back. A lot of people used to think it's a meat, but today all vegetarian, non-vegetarian, they start eating the mushroom better. Similarly, this is also going to come in a big way, but please believe me, today we don't have bamboo for construction. We don't have bamboo for stick making. We're importing it. அப்படி இருக்கும்போது இந்த ஷூட்டிங் கட் பண்ணி சாப்பிடக்கூடாது. But we can do that right now. It is a growing method, is totally different for bamboo shoots. And what is internationally recorded is called Dendrocalamus asper, which is a sweet shoot. And I also have the plant.
It can be grown in a humid area or a cooler weather. So 1 feet, what is the growing time frame and climate and season in India? The bamboo shoots keep coming from the day when you plant it, but those shoots are not fit for edible shoots. You know, we have to wait for at least for first 3 years without cutting any shoots. Then from the rhizome, they keep coming. Within a week's time, they'll appear. And another 1 month, the entire growth will be completed, which means the 35-40 feet will be over in 1 month's time. They grow at a speed of 1.5 feet, 1.5 feet. Before they start the growth, we should cut it. Cut it, okay. And Okay. in a bush, you can collect something like, you know, in a single plant, you can collect normally around 7 to 10 shoots will be there. Out of that, you can collect around 6 to 7, leave the 3 shoots for them to grow bigger so that the ground is formed with this. The cultivation of bamboo for shoot purpose is entirely different. Harvesting is different. Okay. So once we cut it from the stem, it grows again, or No, can it doesn't grow. It stops. It stops. Okay. Now, my second question is thanks about this bamboo lumber. Now, does it have a termite at later stages, sir? Bamboo, none of the bamboo have got termite problem even before making lumber. Okay, fine, excellent. No termite. Bamboo is the only one wood which termite may grow on the top, but will not be able to make a hole. So, Okay. and this is the lumber is much more harder. They also fire retardant because the glue is used for compressing it, because of which they are fire retardant. It takes a lot of time to burn. Okay. And they are weatherproof. You can use it outside. And this is going to replace the wood in the world. Oh, fantastic. Wood is ready after 20, 30, 40 years in the tree. Bamboo is ready after 3 years every year. Okay. Shortest cycle to form the wood. Only thing is we need to have a mechanical process of converting, because pieces to be converted to bigger one. I will show you a big number. This is a big lumber. இது வந்து வாசக்கால். நம்ம வாசலுக்கு போடக்கூடிய frame. Okay. இதுவும் அப்படிதான் பண்ணுது. அது முன்னால காமிச்ச ஒரு சின்ன பீஸ் தான் காமிச்சு இந்த மாதிரி. I never knew people will ask me so many things, but then அதான் சொன்னல construction பேசினா another 3 மணி நேரம் வேணும் அதுக்கு. எல்லாரும் இது teak wood யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. This can replace the teak wood. Yes. Fantastic. And the color is damn good. Strength is very good. You know, the chinna piece I'm not able to lift. This is more than around 2 kilos of weighing now in my hand. Okay. And this is the future wood, but you need a processing. For processing, you need at least 100 acres to grow. Either yourself or a 10 acre, வச்சு மத்தவங்கலாம் ஒரு ஏக்கர் போட சொன்னா கூட பண்ணலாம். ஒரு 100 acre இருந்ததுனா we can make 8,000 cubic feet of wood every year. Okay, sir. Okay, sir. I would like to have more information about this bamboo processing units, byproducts and other things in India or abroad also. I'll take it offline, sir. Yes, sir. Yes, sir. We shall have a special program for that. Value addition in bamboo, we'll have a separate session. Thank you, John. Thank you, Mr. John, for your interaction and the questions raised, getting clarification and more information on the Zoom. Thank you. Thank you for your participation. Thank you, sir, for allowing me, giving me the opportunity. Yes, sir. Yes. Thank you, sir. Welcome. Welcome. ஒரு small question. Welcome. And now I request Dr. N. Murugesan from Tirunelveli. He is a retired professor entomology from Tamil Nadu Agricultural University. Sir, Murugesan, sir, please. Sir, வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். நான் வந்து 77 செட் நீங்க பாரதி இன்னொரு பாரதி செட் நினைக்கிறேன், என்டமாலஜி பாரதி செட் நினைக்கிறேன் நீங்க. இல்ல, என்டமாலஜி பாரதி இன்னொருத்தர் சார், எனக்கு ஜூனியர் அவரு. ஆமா, அதான் அப்படியா? சரி. அதை கேள்விப்பட்டிருக்கேன். பிறகு வந்து ரொம்ப டீடைல்டு, வெல் ஆன்சரபிள் வித் செவரல் டெமோ. இந்த அந்த எக்ஸிபிட்ஸ் வந்து கண்ணுல காட்டினா தான் அடுத்த கேள்வி என்னன்னு வருது. ரைட்டா? உண்மைதான் சார். இல்ல சார், அத நானும் டாக்டர் டி சோமசுவரன் ஒரு எக்ஸ்டென்ஷன் 1.5 வருஷம் வேலை பார்த்தேன் விருதாச்சலத்துல. அப்பதான் என்னத்தையாவது பேசும்போது ஏதாவது கையில வச்சு பேசினாதான் சரியா இருக்குன்னு சொல்லிதான் பேச ஆரம்பிச்சேன். அது ஒண்ணு சார்.
பிறகு வந்து ஒரு ஒரு நிறைய கேள்வி இருந்துச்சு, இருந்தாலும் நேரம் எடுக்கிறது. இப்ப வந்து இப்போ பொதுவாகவே இந்த இந்த பிளான்ட் இது பிளான்ட் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் பொதுவா இந்த காளான் எல்லாமே பொதுவா உப்பு தண்ணி, சால்ட் தான். சால்ட் பிளஸ் தேன், சால்ட் அல்லது தேன். ஏன்னா ஒரு டாக்ஸாலி லேப்ல இருக்கும்போது இப்போ நம்ம அது மாதிரி இதையும் சால்ட்ல ப்ரிசர்வ் பண்றாங்க. இந்த என்னது இந்த வெள்ளரிக்காய் அனுப்புறாங்களே இந்தியால இருந்து, வெள்ளரிக்காய் ஜெர்கின் எல்லாமே சால்ட் தான். ஏன்னா என்னன்னா நான் ஒரு நம்ம டாக்ஸல் லேப்ல இருக்கும்போது ஒரு சாம்பிள் இருந்துச்சு, என்னமோ ஒரு இதுல போட்டிருக்காங்க, என்ன லிக்விட்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரு, அங்க ஹபீபுல்லா சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, என்னங்க முருகேசா இதெல்லாம் என்ன உப்பு தண்ணி தான் ஊற வைப்பாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி இது உப்பு தண்ணி ஊற வைக்கண்டாரு. அப்புறம் டெர்மைட்டுக்கு அவங்க கொஞ்சம் ட்ரீட் பண்றாங்க. டெர்மைட்டுக்கு அந்த அது சில வெரைட்டில ஸ்டார்ச்ல செல்லுலோஸ் இருக்கும். செல்லு கொஞ்சோண்டு இருந்தாலும் சாப்பிடும். செல்லுலோஸ் கம்மி. இந்த செல்லுலோஸ் வந்து அது சாப்பிடக்கூடிய சில கம்மினாலதான் இது இருக்கு. அடுத்து வந்து பொதுவாகவே நிறைய ஃபேர்ம்ஸ், இந்தியன் ஃபேர்ம்ஸ், குறிப்பா ஒரே எக்ஸாம்பிள் காட்டன் மில்ஸ் இருக்கு பாத்தீங்களா? காட்டன் மில்லுல ரொம்ப ஃபேமஸ் மில்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவுக்குள்ளேயோ அந்த கப்பாஸ் வாங்குறது இல்ல. அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நான் காட்டன் சில்க்னால ஒர்க் பண்ணேன், ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்பதான் அவங்களுடைய இது என்ன சொல்றாங்கன்னா, குட் ஹார்வெஸ்ட் பிராக்டிசஸ் இங்க இல்ல. எனக்கு வந்து இந்த குவாலிட்டி காட்டன், இந்த குவான்டிட்டி வேணும்னா நான் ஆப்பிரிக்காவிலேயோ தென் அமெரிக்கால தான் வாங்கணும். இந்தியாவில வாங்கினா மண்ணு தண்ணி ஊத்தி பழகி இருப்பாங்கிறாங்க அவங்க. அது ஒரு பிராக்டிஸ். அதாவது நம்ம வந்து இந்த குட் ஹார்வெஸ்ட் பிராக்டிசஸ் ஒண்ணு இருக்கு, நம்ம குட் லேபரேட்டரி பிராக்டிஸ் மாதிரி. அது வந்து யாரு பிசினஸ்ல போனாலும் சரி, எந்த இன்புட்ஸ் வாங்கினாலும் சரி, அந்த குட் ஹார்வெஸ்ட் பிராக்டிஸையும் சேர்த்து நம்ம அந்த டெக்னாலஜி வித்தா தான் நல்லது. இது போக வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இந்த நீங்க முள்ளில்லா பேம்பு மாதிரி இந்த முள்ளில்லா சீம கருவேல வந்து பொட்டானி கடல்ல மிந்தி இருந்துச்சு, இந்த காட்டன் செக்ஷன் கிட்ட இருந்துச்சு முள்ளில்லா ப்ரெஸ் ஆபீஸ், ரைட்டா? அந்த முள்ளில்லா ப்ரெஸ் ஆபீஸ் ஏன் பேசுறேன்னா, நீங்க ஒரு சின்ன ஸ்பீசிஸ் வச்சு இவ்வளவு மேல டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்க. அந்த சப்போஸ் இந்த முள்ளில்லா ப்ரெஸ் ஆபீஸ் கிடைச்சிச்சுன்னா, நம்ம அந்த நீங்க அந்த பேம்பு வந்து இரிகேஷன் பண்ணணும் அது மாதிரி. ஆனா அந்த ப்ரெஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா, அந்த ராம்னா டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கையிலாம் வாஸ்ட் ஏரியா வந்து இந்த ப்ரெஸ் ஆபீஸ் இல்லாட்டி ஒண்ணுமே இருக்காது. ப்ரெஸ் ஆபீஸ்னா ஒன்லி ஃப்ளோரா டூரிங் சம்மர், ஒன்லி சம்மர். அதுக்கு தான் ஆக்சுவலா பெரியார் அணை கட்டினவனே பிரிட்டிஷ்காரனே கட்டினது. அது பரிதாபப்பட்டு தான் கட்டினவன். பெரியார் அணை கட்டினார்ல வைகடம் அதுக்கு மேல. அந்த மாதிரி நீங்க சப்போஸ் நீங்களோ உங்களுடைய பின்னோடிகள், நீங்க முன்னோடி, உங்க பின்னோடி யாரா இருப்பாங்க, பின்னோடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரெஸ் ஆபீஸையும் என்ன சொல்றோம்னா, தண்ணிய எடுக்குன்னு சொல்லி அது ஒரு பேடு நேம் கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா ஆவாரம் பூவெல்லாம் பச்சையா இருக்கு, டீப் ரூட்டடு, எந்த இடத்துலயும் வாட்டர் எடுத்து உயிர் வாழுது, பூக்குது. ஆக்சுவலா எங்க ஃபாதர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவாரம் பூவும் டெர்மைட் டேமேஜும் ஒரு நிலத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது அதிகபட்சமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டெர்மைட் டேமேஜ்டு ட்விக்ஸ், லீவ்ஸ், அது மாதிரி ஆவாரம் பூ செடி இருந்துச்சுன்னா, கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெல் போட்டா ஈரம் ரொம்ப இருக்குமாங்க. அப்ப ஈரம் அது மாதிரிதான் நானும் இப்ப கட்டியிருக்க வீட்டுல அப்படிதான் போட்டேன். அந்த இடத்த செலக்ட் பண்ணும்போது அந்த கார்னர், அந்த பிளாட்ல அந்த இடம் தான் போட்டேன். எனக்கு ஒரு 97ல இருந்து கடவுள் புண்ணியத்துல வாட்டர் இருக்கு, அடுத்த போர் போடல. அது ஒரு விஷயம். அதாவது அந்த ப்ரெஸ் ஆபீஸ்ல வந்து ஏன்னா ப்ரெஸ் ஆபீஸ்லும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பேம்பு லீஃப் விழுந்த இடத்துல நல்ல அந்த லேண்ட் ரெக்கக்னேஷன் இருக்க மாதிரி, இந்த கோயில்பட்டி டு அழுகுமலைன்னு நினைக்கிறேன், கோயில்பட்டி கழுகுமலையா ஒட்டப்படான் தூத்துக்குடி போர்ல ஜெகவீர பாண்டியபுரம் ஒண்ணு இருக்கு. சரிங்க. அங்க வந்து மானாவாரியா ப்ரெஸ் ஆபீஸ் போட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு வெட்டி அதை பயோசார் அதுல எடுக்கிறாங்க நினைக்கிறேன். பயோசாருக்கு தான் இப்ப போகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோளம் கம்பு போட்டா நல்லா வரும். சரி, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சார். ஓகே சார், நான் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. நான் வந்து மூங்கில்ல வேலை பார்க்கறதுக்கு முன்னால ப்ரோசஸ்ல வேலை பார்த்துட்டு தான் மூங்கிலுக்கு வந்தேன். அப்படியா? சரி. நானும் நீங்க சொன்ன முள்ளில்லா ப்ரோஸ் ஆபீஸ் வச்சிருக்கேன். அப்படியா? சரி.
ஆமா. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இதுக்கு முன்னால பண்ண பயிர், அதாவது எனர்ஜின்னு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு 20 வருஷம் முன்னால. அப்ப முதல்ல எனக்கு என்ன சொன்னாங்க, இல்ல யூக்கலிப்டஸ் நல்ல செடின்னு சொல்லி அதை எடுத்து நான் ஜப்பான்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்புறமா சவுக்கு பண்ணேன். சவுக்குல வந்து cashew ஜிங்கோனியானா, there is a plant called cashew ஜிங்கோனியானா, that also I worked with this. அப்புறமா இந்த ப்ரோசோபிஸ்ல வந்து ப்ரோசோபிஸ் ஜூலி ஃப்ளோரா ஒன்னு, ப்ரோசோபிஸ் அப்புறமா நம்ம வன்னி மரம் இருக்கு பாத்தீங்களா, அது இது கூட வன்னி விநாயகர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. இப்போ இதெல்லாமே பார்த்து படிச்சுட்டு I have that plant also even now. I have those thornless prosopis I have. ஓகே சார். விளைச்சல் எல்லாம் பார்க்கும்போது மூங்கில் முன்னால கிடையாது. மூங்கிலோட வளர்ச்சி நான் வீடியோ போட்டு காமிச்சேன், எல்லாத்துக்கும் பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி 1.5 அடி வளரக்கூடியது ஒண்ணுமே வளராது. அத பார்த்துட்டு தான் நான் இன்னும் வச்சிருக்கேன் அந்த மூங்கில், முள்ளுல அதை வச்சிருக்கேன், ஆபீஸ் முன்னால தான் இருக்குது. ஆனா இந்த விளைச்சல் முன்னால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அது வந்து நான் பார்த்தேன். ப்ரோசோபிஸ் ஜூலி ஃப்ளோரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கூட 4 வருஷத்துக்கு கூட வெட்டலாம். 3 வருஷத்துக்கு வெட்டினா கூட நமக்கு ஒரு 10 டன் வருது. 10 டன் வரும்போது ஒரு வருஷத்துக்கு 3 டன் தான் ஒரு ஏக்கருக்கு வருது. அப்புறமா அதோட அது வந்து என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க பரவிக்கிட்டே இருக்கும். ஆடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த விதை, நல்ல விதை, புரோட்டீன் நல்லா இருக்குது, அது எங்க போய் வெளுக்க விடுதோ அதெல்லாம் அந்த பக்கம் முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்க மூங்கில் வந்து இப்படி ப்ரோலிஃபர் ஆகாது, எங்க போட்டோமோ அங்க மட்டும் தான் இருக்கும். இன்வேசிவ் அந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டீங்கன்னா அப்புறம் பரவிக்கிட்டே இருக்கும், பல விதத்துல பரவும். ஆனா இந்த மூங்கில் பரவுறது இல்ல, முள்ளு கிடையாது. அதே முள்ளு தான், அதுலயும் முள்ளு இல்லைன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தேன். நான் முதல்ல எடுத்துட்டு வந்து லக்னோல போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த செடிங்களை வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனா விளைச்சல் வந்து இது முன்னால ஒண்ணுமே இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி கறி பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க, அது அதுவா கிடைக்கிறதுனால பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கறியோட குவாலிட்டிக்கும் மூங்கிலோட கறி குவாலிட்டிக்கும் எக்கச்சக்க வித்தியாசம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அதை தாண்டி வந்துட்டு சார் இன்னும் இருக்கு, யாரா கேட்டாங்க சொன்னாங்கன்னா பண்றதுக்கு இருக்கு, வச்சிருக்கேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். சரிங்க சார். அந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் டிப்பு வழியா வெளியே கட்டேஷன், அந்த கட்டேஷன் உங்க மூங்கில ரொம்ப வர்றதுனால அது நான் யாருக்கும் சொன்ன மாதிரி உங்க மூங்கில்ட்டேன், உங்க மூங்கில் சொல்லிட்டேன். இல்ல மூங்கில் எல்லாரும் மூங்கில் தான். ஏன்னா மூங்கில் சொன்னா எல்லாருக்கும் உங்க ஞாபகம் தான் வருது. அது மாதிரி டாக்டர் பி வேலுசாமின்னு ஒரு பிரீடர் இருந்தார் பழைய காலத்துல, எனக்கு காட்டுன்றா அவர் தான் ஞாபகம். அது மாதிரி அந்த கட்டேஷன் வாட்டர் வந்து இஸ் அட்ராக்டிங் ஒன்லி இன்செக்ட் சார். ஒரு இன்செக்ட், அந்த கட்டேஷன் வாட்டர் இஸ் பிரிஃபர்டு பை ஒன் இன்செக்ட் குரூப். சரிங்க சார். அந்த இன்செக்ட் ஃபவுனா கூட அங்க நல்லா வரும்னு நினைக்கிறாங்க, யாரும் இது பண்ணாங்க தெரியல. என்னன்னா ஹனிபி இருக்குல்ல. ஆமா சார். ஹனிபி பிரிஃபர் டு ட்ரிங்க் த கட்டேஷன் வாட்டர். அப்படியா? ஏன்னா தெரியாது, நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குன்னு. இத வந்து ரொம்ப காலத்துக்கு யார் சொன்னாங்க தெரியல, டாக்டர் PC சுந்தரபாபு சொன்னாரா, முத்துராமன் சொன்னாரா, இல்ல PMM டேவிட் சொன்னாரான்னு தெரியல. கிளிகுளத்துல BVPM டேவிட்னு ஒருத்தர் இருந்தார் எட்டமாலயத்துல, அவரு சொன்னாரா அல்ல முத்துராமன் சொல்லி அவரும் ஹனிபிலே ரொம்ப கோயம்புத்தூர்ல இருந்தாரு. இந்த 3 பேர்த்த சொன்னாங்க. அந்த கட்டேஷன் சொல்லும்போது எனக்கு விளங்கல. அதுக்கப்புறம் கட்டேஷனை போய் திருப்பி படிச்சு பார்த்தேன், அப்பயும் விளங்கல. நீங்க சொன்ன ஒன்னதான், ஆஹா பீஸ்ல கட்டேஷன் வாட்டர் இருக்கு சார், கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, சிம்பிள் அண்ட் ஹம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சரி சார், வெரி குட் சார், ரொம்ப ஹாப்பி டு மீட் யூ. அதான் ஜஸ்ட் ஆட் பண்ணேன். சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் முருகேசன், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி. அடுத்ததாக ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் பாலசுந்தரம் ரங்கசாமி டு கமெண்ட் ஆன். சார், குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் பாலசுந்தரம் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சரிங்க சார். சார், இப்போ இந்த பேம்பு லம்பர் சொன்னீங்க, அது கமர்ஷியலா மார்க்கெட்ல இப்போ அவைலபிளுங்களா? ஆமா சார், ஒரு 2 ஃபேக்டரி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. நிறைய ஃபேக்டரி வியட்நாம்ல, சைனால பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஒருத்தர் வந்து அஸ்ஸாம்ல இருக்காங்க, ஜாகிரோன்னு ஒரு இடம் இருக்குது, அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து திரிபுரால அகர்தலால பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இன்னைக்கு அவங்க வித்துட்டு இருக்க ரேட் வந்து 4000 இருந்து 5000 கியூபிக் ஃபீட்ல வித்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல கிடைக்குதா சார், தமிழ்நாட்டுல அல்லது அங்கிருந்து தான் வாங்கணும் சார்.
அங்க இருந்து வாங்கணும். இங்க ஓகே. யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிதான் இப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா அதை பத்தி பேச மாட்டேன். இது ஆமா, இது வந்து இப்ப நான் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கே இந்த கண்ணாடி பண்றதுக்காக கேட்டாங்க. சரி. இந்த கண்ணாடி ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டானியம் மாதிரி ஹெவி மெட்டலா வேணும். அப்பதான் யாரோ ஒருத்தர் சொல்லி என்கிட்ட வந்து இந்த ஃப்ரேம் பண்றதுக்காக, டைட்டன் ஃப்ரேம் பண்றதுக்காக மரம் கேட்கும்போது நான் வாங்கிட்டு வந்து வந்தேன். அப்பதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இங்க இந்தியால கிடையாது, சவுத் இந்தியால கிடையாது. அவங்க 2 ஃபேக்டரி தான் இருக்காங்க. ஆனா நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன், இது பண்ண ஆரம்பிங்க, இது ரொம்ப சீப்பஸ்ட் மெட்டீரியல், தேவை ரொம்ப கூட இருக்குது, நிறைய டிமாண்ட், மரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும், மரம் வெட்ட விட மாட்டான். இன்னொன்னு 2-3 வருஷத்துல they will not allow us to cut any trees in the world. They, you know, it'll be banned totally. அப்போ இந்த மாதிரி மரங்கள் தான் தேவைப்படும். ஆனா bamboo is allowed. Bamboo is always allowed. Bamboo is not a tree, it is a grass. சார் இன்னொரு எங்களுக்கு தாளவாடியில ஒரு 25 ஏக்கரா நிலம் இருக்குங்க. அங்க பேம்பு போடலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறோம். அதோட ஒரு யானை வரும், கண்டிப்பா வரும். அதுவும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும், 2 பேரும். அப்போ 25 ஏக்கர் இருக்குனால என்ன பண்ணலாம் சார், ஒரு நல்ல ட்ரென்ச் வெட்டிடணும், எலிஃபென்ட் ட்ரென்ச். அது பூரா ட்ரென்ச் வெட்டி இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் எல்லாமே போட்டிருக்குங்க. எலக்ட்ரிக்கல் தாண்டிடும் சார், உண்மையை சொல்றேன்மா. எலக்ட்ரிக்கல்ல கண்டுபிடிச்சிருதுங்க, ஆனா பிட்டு தாண்ட தெரியாது. ஒரு 8 அடி பிட்டும் போட்டிருக்கிறோம், 8 அடி ஆழத்துக்கு பிட்டும் போட்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஷெட் இருக்குது. நீங்க சொன்ன இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஐ அம் ஆல்சோ எ மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. சூப்பர். ஸோ அதனால அந்த ஷெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்ததுங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு ஆர் இன் சவுத் இந்தியாவில் இல்லாதனால அதை க்ரோ பண்ணி பண்ணலாம் அப்படி. தாராளம் பண்ணலாம் சார், தாராளம் பண்றேன். நம்ம என்ன பண்ணணும் சார், அதுக்கு நான் வந்து நீங்க இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம் டு ஹோசூர் மீட் மீ, ஐ வில் பி ஏபிள் டு ஷோ யூ தி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதோட வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு செமினார் எல்லாமே சொல்ல முடியாதனால சொல்லலைன்னா, அப்போ அது வந்து இட்ஸ் வெரி வெரி ஒரு 1.5 crore rupees ஃபாரின்ல இருந்து வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா ஒரு மிஷினரிக்கு ஆகும் சார். ஓகேங்க. அதுக்கு வேணுங்கிற ஃபீட் ஸ்டாக் நம்ம பீமா பாம்பு போட்டீங்கன்னாக்கா ஒரு 100 ஏக்கர் வேணும் சார், 2 ஷிஃப்ட் ரன் பண்றதுன்னா. இல்ல 50 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு ஷிஃப்ட் ரன் பண்ண முடியும். இதான் பேசிக் டேட்டா. இது முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது மூங்கில் போட்டாங்கன்னாக்கா நம்ம எடுத்து பண்ண முடியும்னா பண்ணிடலாம் சார். இதுக்கு யாருன்னா மூங்கில் வளர்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமாமா. இல்ல நானும் மூங்கில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேனுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இதுல ஃபாரஸ்ட் காலேஜ்ல ஒரு மிஸ்டர் டொமினிக் இருக்கிறார் இல்லைங்களா? ஆமா தெரியும், நல்லா தெரியும். அவர் கூட ஒரு தடவை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது போட்டோம்னா தண்ணி ரொம்ப வேண்டியது இருக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால அவர் எங்களுக்கு வேற ஒரு ப்ராஜெக்டும் கொடுத்தாரு. அதாவது மூங்கில் வந்து இட் இஸ் ஹார்டர் தேன் ஸ்டீலுங்கிறதுனால நீங்க ஸ்டீல் ஏதாவது ஒரு கட் பண்றதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தனா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. மூங்கில் வந்து கட் பண்றதுக்கு இது வெரி டஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நான் உங்களை முதல்ல ஒரு தடவை எனக்கு மிஸ்டர் ஆறுமுகம்னு ஒருத்தர் சக்தி சுகர்ஸில் இருந்தாரு, அவருடைய உங்க ஃப்ரெண்ட் ஆட் இருக்குங்க அவரு. இருக்கும் சார். அவர் வந்து உங்க நம்பர் கொடுத்திருந்தாரு. நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால உங்களோட கூப்பிட்டு பேசினேன். அதாவது உங்க ஆபீஸ்ல இருந்து பேசியிருந்தாங்க. பட் உங்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியல. நான் ஓசூர் வரேன் சார். ஓசூர் வந்து வில் மீட் அண்ட் டிஸ்கஸ் சார். இது 1.5 crores ப்ராஜெக்ட்ங்கிறது இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் ஆல்சோ. இட் இஸ் a very small investment தான். சரிங்க சார். பார்த்தலாம் சார். அது ஐ வில் கம் அண்ட் மீட் யூ சார். மோஸ்ட் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம் சார். Thank you very much. வெல்கம் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். பாலசுந்தரம் சார், உங்களுடைய இன்டராக்ஷனுக்கு நன்றி. வேற எனி அதர் இன்டராக்ஷன், வேற யாரும் கருத்து பேச விரும்புறீங்களா சார்? ஆமா சார், ஜஸ்ட் டு ஆட் பண்ணலாம்னு தான் சார் சொன்னாங்க. மிஸ்டர் கார்த்திகேயன் ப்ளீஸ். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. இந்த ஷூட் சொல்லியிருந்தார் இல்லைங்களா சார், நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஆம்பூர், சுத்தி உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் தான் இருக்கும், அந்த மீன்ஸ் மழை தான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த பேம்பு ஷூட் எடுத்துட்டு வந்து விற்பாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட்ஸ் பேண்டு. ஆக்சுவலி ஏன்னா ஃபாரஸ்ட் அழிச்சிருவாங்கட்டு அது பேண்டு இருக்கும். பட் ஸ்டில் இப்போ நம்ம எடுத்து விற்கலாங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? Sir, actually it's banned, but then shoots are sold. If you go to northeast, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பக்கம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் சார், cultivated bamboo இருந்தனா nobody will stop you. Okay. If you're collecting with the forest, it is banned. Okay. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், முன்னால ஒரு 4-5 years back மோடி பண்ண ஒரு நல்ல வேலை என்னன்னா, bamboo is declassified from the forest into a normal plant as grass.
டாலஸ்ட் கிராஸ். ஓகே. இப்போ நம்ம மூங்கில ஷூட் மட்டும் இல்லைங்க, மூங்கில வெட்டி எடுத்துட்டு போனா கூட யூ நீட் நாட் டேக் எனி பெர்மிஷன். ஓகே ஓகே. அண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணனும்னா யூ நீட் நாட் டேக் பெர்மிஷன். பட் you should have taken, you should show that this is a cultivated bamboo. உங்க VA ஓட்ட இந்த மாதிரி என்னோட நிலத்துல நான் போட்டிருக்கேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகே ஃபைன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்க வேண்டாம், ஷூட்ஸ்க்கு அவங்களுக்கு நிப்பாட்ட மாட்டாங்க, இதெல்லாம் கிடையாதுங்க இப்போ. ஓகே தேங்க் யூ. மோஸ்ட் வெல்கம். இது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷூட் ட்ரைனரை பாத்தீங்கன்னா தேங்க் யூ மிஸ்டர் கார்த்தி. வேற யாரும் கருத்து தெரிவிக்கிறீங்களா சார்? ஒரு கொஸ்டின் சார், ஒரு கொஸ்டின். ஜெபராஜன் ப்ளீஸ். அந்த சூட் நீங்க சொன்னீங்க அதுல சயனைடு இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. இது நார்மல் எந்த சூட் எடுக்கலாமா சார்? எனக்கு ஆஸ்பர் இருக்கும் நான் நினைக்கிறேன், கவனிக்கல. மழை நேரத்துல சில நேரம் நல்லா சூட் வரும். ரொம்ப சார் எல்லா பேம்பு ஷூட்ஸ்லயும் இந்த சயனைட் இருக்கு சார். ஆனா அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் என்ன பண்ணணும், ஹார்வெஸ்ட் பண்ணி பீல் பண்ணி தண்ணியில ஊற வச்சா கூட போதும். ஒரு 24 hours இருந்து 48 hours வச்சா போயிடும். இல்லையா லேசான வார்ம் வாட்டர்ல வைக்கலாம், கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சாலும் அது இறங்கிடும். அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணி கீழே ஊத்தாதீங்க, எங்கேயா சாக்கடையிலயோ கொஞ்சம் ஆழமான இடத்துல ஊற்றிடுங்க. நான் பார்த்திருக்கேன், இந்த கூர்களை இதை பண்ணுவாங்க, இந்த மாதிரி எடுத்து குக் பண்ணி போடுவாங்க. இந்த தண்ணியை வெளியே ஊத்திட்டாங்கன்னா கோழி குஞ்சு குடிச்சதுன்னா ஒரு 10 ஸ்டெப் ஓடாது, செத்து போயிடும். ஓகே ஓகே. சச்ச பாய்சனஸ். பட் என்ன பண்ணும், நார்மலா நம்மள மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னா வயிற்றுல நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம சோள தட்டு இருக்கு இல்லைங்களா, குஞ்சு தட்டு, அதுல இருக்கு சைனைட் இருக்குது. சின்னதா இருக்கும்போது இருக்கும், பெருசா இருக்கும்போது கிடையாது. அதனாலதான் அந்த மாடுங்க சின்னதா இருக்கும்போது சாப்பிடாது சோள தட்டில. சோ அதே மாதிரி தான் பேம்புலையும் இருக்குது. பட் இட்ஸ் சைனைட் லைக் கெமிக்கல், இட்ஸ் நாட் சைனைட். ஓகே. சைனைட் வந்து நம்ம அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிருக்கலாம். அது வரைக்கும் போல 50 mg is sufficient to kill a person தானே. கரெக்ட். அப்போ இது வந்து இதுல இருக்குது அந்த ஒரு டெரிவேட்டிவ் ஆஃப் சைனைட் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் பாய்சனஸ். அதனாலதான் கோழி குஞ்சுலாம் இந்த தண்ணி ஊத்த மாட்டாங்க கீழே. அந்த இது நாங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூர்ல பண்ணோம். இதே டென்ட்ரோகலம் ஆஸ்பர ஐ இன்ட்ரோடியூஸ் இன் கூர்க் அரௌண்ட் 12 years back ஃபார் பேம்பு ஷூட் ப்ரொடக்ஷனுக்காக. நேஷனல் பேம்பு மிஷன் மூலமாக பண்ணேன். என்ன கூப்பிட்டு சொன்னாங்க 10 minutes பாயில் ஆனா போதுமா? 10 minutes பாயில் ஆகி தென் அத எடுத்து 10 minutes பண்ணாதீங்க, ஒரு half an hour பாயில் பண்ணிருங்க. ஓகே ஓகே. பாயில் பண்ணி அந்த வார்ம் வாட்டர்ல இருந்தால ரிலீஸ் ஆயிரும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுங்க. ஓகே. ஆனா இதுவே நான் பார்த்திருக்கேன், இப்போ இந்த இதுல நார்த் ஈஸ்ட் போனீங்கன்னாக்க ஊறுகாய் வைப்பாங்க. அதெல்லாம் கொதிக்க வைக்காததான் பண்றாங்க. ஆனா அது எல்லாரும் சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிட்டிருக்கேன், ஒன்னும் ஆகல. சோ நம்ம on the safer side, என்ன ஸ்பீஷீஸ் தெரியாம நமக்கு இருக்கும். ஜஸ்ட் பாயில் இட் அண்ட் புட் இட் இன் வாட்டர், தென் யூ கேன் புட் இன் தி ஃப்ரிட்ஜ். எப்பவே வேணும் அப்ப எடுத்து நீங்க அப்புறமா குக் பண்ணி சாப்பிடலாம். நல்ல இட்ஸ் குட் மெட்டீரியல் சார். ரொம்ப ரொம்ப நல்லது. வெல்கம் சார். நார்த் ஈஸ்ட்ல எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட் இந்த பேம்பு ஷூட் இல்லாம நீங்க சொல்றீங்களா அது மாதிரி பூ மாதிரி வச்சிருப்பாங்க. நீளமா ஸ்மால் இது இருக்கும். அது இல்லாம எனி மெட்டீரியல் சாப்பிட மாட்டாங்க நார்த் ஈஸ்ட் பாய்ஸ். ஆமாங்க. I'll tell you the property of bamboo shoot ன்னு அத திக்கா இருக்குது வந்து என்ன பண்ணும், நம்ம என்ன சமையல் பண்றோமோ அந்த ஃப்ளேவர் அதை பிக்கப் பண்ணிக்கும். இப்போ மட்டனோட பண்ணீங்கன்னா மட்டனோட ஃப்ளேவர் எடுத்துக்கும். கூர்ல வந்து போர்க்கோட பண்ணுவாங்க, போர்க்கோட ஃப்ளேவர் பிக்கப் பண்ணிக்கும். கத்திரிக்காய் கூட பண்ணாங்கன்னா கத்திரிக்காயோட ஃப்ளேவர் பிக்கப் பண்ணிக்கும். அதாவது இதை எடுத்து சாப்பிடும் போது கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இதுல கத்திரிக்காய் கூட போட்டிருக்கும் போது போர்க்கை போடும்போது போர்க்கோட ஸ்மெல் இதுக்கு வந்துடும். அதனாலதான் நார்த் ஈஸ்ட் பசங்க இதுல பண்ண சாப்பிடும் போது இதுவும் அதுக்கு மட்டன் மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்துடும். கொஞ்சம் புளிப்பாவும் கொஞ்சம் லிட்டில் புளிப்பாவும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். I used to eat. I like it very much. You know, அது pickles எல்லாம் I like very much. ரொம்ப நல்லா இருக்கும். Yes, thank you. Thank you ஜெபராஜன். அடுத்ததாக இந்த ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் பேசுறதுக்கு கேட்டிருக்காங்க. ரவிச்சந்திரன் சார் ப்ளீஸ். சார் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் ரவிச்சந்திரன் சார். ஒரு சின்ன கேள்விதான். தமிழ்நாட்டுல மோர் than 5 years old plantation in a large scale, say 10 acres plus, அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா நீங்க சொல்ற 40 tons per acre yield கிடைக்குதா? அதுல where do they sell? ஓகே, இப்போ வெள்ளூர் கிட்ட ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆனது. எக்ஸலன்ட் சார். அவர் வந்து என்ன பண்றாங்க, லோக்கலா இருக்க மூங்கிலுக்கும் நர்சரி குச்சிக்குமே வித்து he is happy with that. He is not selling as a
பயோமாஸா கொடுக்கல, யாரும் அவங்க கொடுக்கல. இதை விட குஜராத்ல 2007லயே போட்டு ஒரு 35 ஏக்கர் இருக்கு சார். அவங்க நீங்க சொல்ற மாதிரி அப்பப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி வித்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பவர் ப்ராஜெக்ட் நாக்பூர் பக்கத்துல கட்சிரோலியில அவங்களும் ஒரு 30 ஏக்கர் போட்டிருக்காங்க. தே ஆல்சோ கட் பேம்பு. அவங்க 65 டன் வரைக்கும் வந்துட்டாங்க, 40 டன் சொன்னது. சோ இந்த மாதிரி ஐ ஹேவ் எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்க இருக்குதுங்க. நீங்க வேற ஆர் யூ நோ? I am Puttapat, Chennai. Chennai. No, I have no intention to start any industry as such. But I come across with people, so I can advise them. Okay. So, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சப்போஸ் somebody comes and starts cultivating bamboo na, அவங்க எங்க விற்பாங்க? நீங்க சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு கோல் ஐ மீன் இண்டஸ்ட்ரி அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாதான் they will be able to grow the இது இல்லையா? அதர்வைஸ் ஃபென்ஸ்ல போடுறவங்க இருக்காங்க, ட்ரீ பிளான்டிங் பண்றவங்க வந்து இதை ஃபென்ஸ் கிராப்பா யூஸ் பண்றாங்க, விண்ட் பிரேக்கரா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. பட் ஆஸ் எ பியூர் கமர்ஷியல் கிராப், ஆஸ் எ மோனோ கிராப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இட் கேன் பி ரெப்ளிகேட்டட் எல்ஸ்வேர். Okay. A couple of examples are there, sir. Now, இப்போ ஒரு for example நம்ம கோயம்புத்தூர்ல கேஜி குரூப் அவங்க வந்து இந்த மாதிரி விவசாயிகளை கூப்பிட்டு அவங்களும் போட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு போடுறதுக்கு they are giving subsidy for the farmers. அவங்க சும்மா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. No, they are not buying back, but then they are doing it. But if all this available, they can put an industry because அவங்களுக்கு வேணுங்கிற firewood they are buying it from outside தான். இது வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் இந்த கிளைமேட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவர் பண்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெல்லூர் கிட்ட there is a group which is starting bamboo in around 10,000 acres இந்த வருஷம் போட போறாங்க. ஒரு 5 yearsக்குள்ள they want to go up to 1 lakh acre. கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி போட்டு பண்ண போறாங்க. இப்ப நேத்து கூட இங்க வந்துட்டு போனாங்க. And there are a lot of requirement is coming, sir. இது வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. நீங்க சென்னை பக்கம் இருக்கனால இந்த நான் சொன்னல பவர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். எல்லாத்துக்கும் வேணும். அவங்களுக்கு எல்லாம் வேணுங்க 50,000-60,000 ஏக்கர் வேணும் சார். நம்மள்ட்ட யாரும் போட முடியாது, போட மாட்டாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு மேல ஆகும் போடுறதுக்கு. Okay. Thank you, doctor. Most welcome, sir. I had the opportunity to visit your lab some 10 years back. Wow, nice of you. எனக்கு நான் நிறைய பேர் வந்தாலும் மறந்து போகுது. I know your name Ravichandran, but then I understand. I'm sorry, I'm not able to recall it immediately. Thank you, Ravichandran sir. உங்களுடைய இன்டராக்ஷனுக்கு நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் நவீன் பேசுறதுக்கு கேட்டிருக்காங்க. நவீன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு ஒண்ணு பேம்பு ரைஸ் பத்தி கேட்டிருந்தேன். அது வரவே இல்லை. பேம்பு ரைஸ் கல்டிவே ஏதாவது இது சொல்ல முடியுமா பேம்பு ரைஸ் பத்தி? அதாவது மூங்கில் வந்து நான் முதல்ல நெல் ஆரம்பிக்கிறேன். நெல் வந்து ஒரு ஒரு 100 நாள் 150 நாளுக்குள்ள பூத்து விதையா வந்துடும். மூங்கில் வந்து பூத்து விதையா வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் ஆகும். இந்த பூத்த உடனே மூங்கில்ல அரிசி வருது. அதைத்தான் நெல்லுங்கிறோம், அரிசிங்கிறோம், மூங்கில் அரிசிங்கிறோம். அதையும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. So that you get an idea about this. தெரியல உங்களுக்கு. இதான் மூங்கில் நெல். Thanks, doctor. Yeah, one second. I'm not able to see the screen. சார் இப்ப தெரியல. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். யா, தெரியுதுங்களா? தெரியுது. இதுதான் நெல். இது மூங்கிலோட நெல். இந்த மூங்கில் நெல் வர்றதுக்கு ஒரு 30-40 வருஷம் ஆகும். ஆனா வந்ததுன்னா அந்த மரம் செத்து போயிடும். நெல் எப்படி செத்து போதோ, மெய்ஸ் எப்படி செத்து போதோ அது மாதிரி இது செத்து போயிடும். இதைத்தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அதுல இருந்து உரிச்சு ரைஸ் ஆக்கி இந்த மாதிரி ரைஸா விற்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட் விற்கிறாங்க. இது இல்ல
Even Bombay, I picked it up from Bombay, this one. Bamboo rice ne போட்டு வச்சிருக்காங்க. இதுல உள்ள இருக்குது. இப்போ இந்த ரைஸ்ல என்ன அட்வான்டேஜ்னாக்க it has got lot of minerals. அப்ப எப்படி கட்டேஷன் சொன்னாங்களோ அந்த மினரல் வாட்டர் தண்ணியில நிறைய மினரல்ஸ் இருக்குதோ மூங்கில அவ்வளவு மினரல் இருக்குது. ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு சப்போட்டாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மினரல்ஸ்ல. வாழைப்பழத்துல அவ்வளவு இருக்காது. ஆனா ஒரு சப்போட்டா ட்ரீல இருந்து வர்றதுனால அந்த ஃப்ரூட்ஸ்ல கூடிய மினரல்ஸ் கூட. அதே மாதிரி பேம்பூல வரக்கூடிய ரைஸுக்கு நிறைய மினரல்ஸ் இருக்குது. கால்சியம் எக்கச்சக்கமா இருக்குது. அந்த கண்டென்ட் பூரா இது பின்னாலேயே போட்டு பிரிண்ட் பண்ணி தான் விற்கிறாங்க அவங்க விற்கும் போதும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் வந்து சீக்கிரமா வேகாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இது வேக வச்சு சாதமா சாப்பிடணும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. நம்ம பொன்னி அரிசி மாதிரியோ இல்ல பாசுமதி அரிசி மாதிரியோ இது நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனு நம்மளுடைய தோசை மாவு அரைக்கும் போது உள்ளுக்குள்ள போட்டு ஊற விட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா அந்த இட்லியில தோசையில இந்த அரிசி இருக்குன்னு தெரியாது. 2-3 ஸ்பூன் போட்டுடலாம். So that will be able to add minerals, calcium to the body. At the same time, the taste is there. Now, bamboo rice can be used like this. ஆனா எல்லாம் இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிருக்க பீமா பேம்புக்கு இந்த ரைஸே வராது. வந்ததுன்னா அந்த மரம் செத்து போயிடும். எப்ப சாகாம கூடாதுங்கிறதுனால அதை வந்து அந்த அரிசி எடுத்து விட்டேன் அதுல. ஆனா இதுல மத்தவங்க வச்சிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்போ பூ பூக்குன்னு யாருக்கும் சொல்ல முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செடி யார்கிட்ட செடி வாங்கினாலும் எடுத்தாலும் போட்டாலும் அது எவ்வளவு ஜெனட்டிக் முடிஞ்சது, அது 10 வருஷம் முடிஞ்சிருக்குதா, 20 வருஷம் முடிஞ்சிருக்குதா, அடுத்த வருஷம் பூ பூக்க போதான் சொல்ல தெரியாது. என்னைக்கு பூ பூக்க போதோ அன்னைக்கு அந்த இலையெல்லாம் சின்னதாயிரும், பூ பூக்க ஆரம்பிச்சிடும், அடுத்த வருஷம் விதையா மாறிடும். ஸோ இதனால bamboo rice is not commercially available. It is only collected. Nobody can grow and make it available. Thank you, sir. Thank you. Welcome. அடுத்ததாக ரொட்டேரியன் சங்கர் துரைசாமி பேச கேட்டிருந்தாங்க. சங்கர் துரைசாமி சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். So பேசுறீங்களா? Is not available for discussion. Mr. John மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். John, sir, Sankar Duraisamy, you can ask your question. Yes, sir. Yes, sir, please. Good evening, Dr. Bharathi. Good evening, Shankar. Here. Yes, Shankar, how are you? I'm doing fine. Thank you, sir. Now, it's more to inform the earlier gentleman who asked what are the applications where this can be used. There are a few other products which Dr. Bharathi has not maybe think. One is the fibers in the bamboo are so good that it is possible to make what's called bamboo cotton. And there are, if you go to Tirupur, there are people who weave textiles out of bamboo cotton, and that is treated as equivalent to some of the highest types of nylon for sportswear. Now, this is an application we are working on. The technology is new for India. We are working on this. Plus, of course, the other thing is, it's a very good substitute for, I would say, enhancing the calorific value of fuel. One way to cut down the fossil fuel utilization is to use Bima bamboo as one of the additives in furnaces. So these two are there, and these quantities which will be needed will be high, and there will be a market which will be coming up where farmers who form this will be able to sell their produce to these applications. That's the point I wanted to add, sir. Thank you very much. Thank you, sir. Thank you. 1 second, sir. Thank you, Rotarian Shankar. What is that you have done in bamboo textile now? No, the bamboo fiber, the bamboo cotton. Right now, China has got the technology. We are now working to convert the fibers into a similar to cotton so that textiles mills can be able to make yarn out of it. Yes, Shankar, I know. I've been working on this, but then what is the stage at which you are there now? Are you able to convert bamboo into cotton now? No, we are just working on it, sir. No, I was just telling, the day I want to do it, I need suppliers of the bamboo. I think I mentioned to you some time back about this. Yeah. I'll show you something for you.
This is the bamboo in which we're trying to work. This is the one which is the bamboo, and this is shredded into fibers and into multiple fibers. Yes. And then the multiple fiber is converted, digested into a fiber like this. Yeah. And then that is converted into cotton like this. And I went and saw this in China around 13 years back. And today there are industries of converting into towel, shirts, pant, and Raymond's is doing pants for the last 13 years. Now the problem here is nobody is manufacturing the cotton in India. Now the enzymes are not known to people. I'd been to the factory 13 years back in China to know, but they showed me everything, but they're not revealing anything out of that. Now we need people in India. If somebody is working, there's already a group of people from Bharathi Sugars. They are also working with me now to convert this thing. A group of scientists started working from Bharathi Institute. But if some groups are already working, made progress, I can join with them to give them all types of species, because bamboo has to come in at different ages, species, and the portion of the bamboo, the top, bottom, and middle. இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். I have around more than 20 species on this. ஆனா என்ன யாராவது பண்ணிருந்தாங்க கொஞ்சம் பேசிக் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும், because I am more into agriculture and propagation and cultivation. But with all limited resources, we are done to some extent. So, Dr. Bharathi, that last time I told you, we are working on a microbial basis for conversion of this. Right. So, okay, that's we are still working out. And you know, I got the Bima bamboo from you. Yeah. That's the one which I'm harvesting to use for the trials and testing. Super, super. Whenever you just make a breakthrough, I'll let you know. Definitely. Yeah. I was planning to come and see you sometime the next couple of weeks. Okay. Or something else. Yeah. Including our program overseas also is one of the things I have to come and talk to you. Yeah. But since I was just saying, once this thing comes through, I need people, because we cannot cultivate all that bamboo in one place. We need people who grow it so that we can acquire this, buy this bamboo for further processing. Not to worry. I told you, as I told you, Shankar, now there is a person who's going to work bamboo around 25,000 acres in Nellore. Chennai is not very far for them. And we can collect it from them. There is one more person who's going to grow bamboo in around 40 acres before Nellore. So, you know, there are a lot of people are going to be there available next to Chennai. The moment the technology is available, I'll see that the bamboo is made available for you. Okay, good, sir. Thank you, sir. I'll be in touch with you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you very much. Thank you, Mr. Shankar Duraisamy. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக மீண்டும் சார் ரொம்ப டைம் ஆச்சு, கொஞ்சம் சுருக்கமாக உங்க கேள்வியை கேளுங்க. மிஸ்டர் ஜான், உங்களது கேள்வியை கேட்கலாம் இப்போ. Sorry. Yes, sir. Again, it's a short question. Okay. Now, yes, just understand, in salty area like seashore or anything, coastal area, can this bamboo, because barren land, vast land is there, can we grow it? Yeah, you know, it can grow in a seashore area. When you say salt, if it is a backwater of seawater, it cannot be grown. But if it is a soil is saline because of something else, like, you know, excess application of fertilizer and things like that, we can do that. You provide me a soil test report, I'll be able to check and tell you whether it's possible to grow in that place, Mr. John. Okay, no, it's just near the seashore only. It's seashore. Is it the seashore water is seashore erosion has taken place, water, or is it the salt is, when the salt is because of what? No, it's a seashore encroachment. Oh, no, then seawater, it cannot grow in seawater, sir. Okay, okay, fine. Thank you. Thank you, Mr. John. அடுத்ததாக மீண்டும் முருகேசன் சார் பேச கேட்டிருக்காங்க. முருகேசன் சார் கொஞ்சம் சுருக்கமாவே சுருக்க முடியலாம் சார். ஒண்ணே சார், அதாவது இந்த மாப்பிளை சம்பா அரிசியும் வேகக்கு கொஞ்சம் பிந்தும், அதுல கால்சியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேம்பு ரைஸ் சார் சொன்னாரு. இல்ல இன்னொரு பாயிண்ட் என்ன, பேம்பு வந்து நம்ம இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியால எப்ப பூக்குதோ அப்ப ரேட்டோட எண்ணிக்கை கூடும்னு ஒரு இது இருக்கு. இப்ப எப்படி தெரியல, ரேட் எண்ணிக்கை கூடுனால பஞ்சவரம்னு ஒண்ணு சொன்னாங்க முந்தி. அப்ப ப்ராபபிலி அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பேம்பு நெல்லை சாப்பிட்ட அரிசி அந்த ரேட் வந்து வேகமா குட்டி போடுமா. ப்ராபபிலி அதுக்கு கண்டெயின் கால்சியம் மட்டும் இல்ல, ஜிங்கும் இருக்கலாம். அந்த பேம்பு ரைஸ்ல அனைவரும் ஜிங்க் ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன்.
அந்த ரீப்ரொடக்டிவ் இதுக்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப வேணும். அது ரீசனாக ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து இந்த இது டேப்பியோக்கால எல்லாம் சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ்க்கெல்லாம் ஒரு 3 பாயிண்ட் சொல்றாங்க. பேக்கிங் பண்றது, ஸ்லைசிங் பண்றது, பேம்புல ஸ்லைசிங் பண்ணி அனிமே விற்கிறாங்க நினைக்கிறேன். அதனாலதான் ப்ராபப்ளி அந்த இது இல்ல. ஸ்லைஸ் பண்றது, பேக்கிங் பண்றது, அப்புறம் பாயிலிங், சார் சொன்ன மாதிரி பாயிலிங் பண்றது. இது வந்து இட் கேன் ரிமூவ் த சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் which produce the cyanide. அது வந்து HCN தான் உண்டாக்கும். HCN தான் வெளியே வரும். அந்த கேஸ் தான் அனிமல்ஸுக்கு வந்து வயிற்றுல வந்து பிரச்சனை பண்ணும். இந்த நம்ம இது மாதிரி சோளம் மாதிரி. அதனால என்ன சொல்லனா, இந்த பேம்பு ரைஸ வந்து பிற்காலத்துல பாரம்பரிய அரிசியை பாப்புலைஸ் பண்ண மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் பேம்பு ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரலாம். சாரு வந்து இந்த ரைஸ்ல ஏதோ அரிசி வராம பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பேம்புல அரிசி வர்ற மாதிரி ஒண்ணு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண சூழ்நிலை வரும். ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சார். இதை விட நீங்க 10,000 அடைஞ்சான்னு சொல்றீங்களா, அதோட கூடுதலா வரும் சார். நீங்க நன்றி சார். தேங்க்யூ சார். அந்த நார்த் ஈஸ்ட்ல வரக்கூடிய விதை இந்த மாதிரி இல்ல சார். இது நம்ம சவுத் இந்தியால தான் இப்படி விதை வருது. நார்த் இந்தியா விதை இது. இது ஆப்பிள் மாதிரி இருக்கும், காஞ்சி போச்சு. ஆப்பிள் மாதிரி இருக்கும், காஞ்சதுனால சுருங்கி போச்சு. இத சாப்பிடும் போது நீங்க சொன்ன மாதிரி ரேட்டோட பாப்புலேஷன் 1:10 மாறும். இது ப்ரீடிங் ரொம்ப தேவைப்படுறதுனால. அதுவும் முதல்ல அந்த ஊர்ல வந்து ஒரு 100 ரேட் இருக்கும், எல்லா ஊர்லயும் இருக்கும். அது அடுத்த 3 மாசத்துல 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 1 லட்சம் ஆயிரும். அது வரைக்கும் இந்த உளுர விதையை சாப்பிட்டு இருக்கும். இந்த உளுர விதை உளுறது வந்து it will run only for 1 year, and after that there is no seeds at all. This 1000 now normally the 100 rat in the village nothing happens, but when it became 1 lakh rat in 1 year, all these will come to the village and then to the houses. அங்க இருக்கக்கூடிய கிரைனில் இருக்கக்கூடிய கிரைன்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். இல்லைன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கும், கையெல்லாம் வந்து கடிக்கும். இப்போ வந்து சாப்பாடு இல்லாம then they'll start dying. So rabies வரும். இது மாதிரி ஒண்ணா வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி விட்டுரும். So it's basically the seeds are highly nutritive. They are able to eat. When they eat, they breed very fast. The same thing is applicable for human being, but this is not edible. What I'm showing my hand is from Northeast. This is called Melagona bassifera. நம்ம ஊர்ல இருக்குது bambusa bambus. Bambusa bambus இருக்க விதை தான் சாப்பிட முடியும். அது சாப்பிட முடியும். Sir, thank you sir. Welcome sir. Every time Northeast history, every time the bamboo flowering வந்தவன there was a famine, there was a big issue. இந்த செஞ்சு லாஸ்ட் செஞ்சுல 2 தடவை 3 தடவை வந்திருக்கு. Yes, Mr. Jabraj, what happens? It is flowers once in 47 years precise. It will flower once in 47 years. It will be plus or minus 1 year. Now, what is happening? The 3 things are happening. What you said is correct. One is the famine is coming. Famine is because the rice eaten, the rat eating the bamboo, they go eat the rice. Whatever stored rice is completely emptied. Number 1. Number 2, the bamboo, when it is dying, the roots also die. The landslides takes place. And when the carbon dioxide increases and the rain is heavy, because of this, flood is there. Every problem put together, once in 47 years it happens. So, if enna pannanga government of India last time, they made all இந்த எலியோட வாலை கட் பண்ணி கொடுத்தா 1 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. So, பாடியோட சேர்த்து கட் பண்ணிட்டாங்கன்னா செப்டிக்ல செத்து போயிடும், அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணாது. So, they come out of the scheme and every village they just go catch the rat, only the tail is collected and given to the people for collecting money. ஒரு நாளைக்கு 100 வெயில கொண்டானா 100 ரூபாய் கிடைச்சு போயிடும் அவனுக்கு. So this is one of the best method by which they are able to reduce the production of population, and they started handling it little better than earlier time. And bamboo famine is not because of bamboo, because of the external calamities taking place, leading to the death, increase in the level of carbon dioxide, increase in the rainfall, all that, landslide, road அடைச்சுக்கும், அங்கிருந்து வெளியே வர முடியாது, எல்லாம் அப்படி மாட்டிக்குவாங்க. No transport of material will be there. So this is a big halagulla. In fact, to the extent that the government will get toppled, whomsoever the political fellow who was there at that time will get toppled. This is going on for quite some time in Northeast. Okay. Thank you, sir. Thank you, Dr. Bharathi. Thank you, Mr. Javarajan. So, இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருந்தது. Soil conservation and sodic soil reclamation by planting bamboo. இது ஒரு
அருமையான புதிய டாபிக். பேம்பு பற்றி எல்லாம் நாம ஓரளவு தெரிந்திருந்தா கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கு பயிரப்பட்டன. எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு டாபிக். நல்ல லெங்தி பிரசன்டேஷன் அண்ட் அதே மாதிரி லெங்தி டிஸ்கஷன். ஸோ இது வந்து ரொம்ப இட்ஸ் மோர் தென் 2.5 hours. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இன்டராக்ஷன்ல கலந்து கொண்டாங்க. நல்ல கலந்துரையாடல் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்த டாக்டர் பாரதி அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளை கேட்டு பல தகவல்கள் அனைவருக்கும் விளங்க செய்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி பதிவுகள் இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லாருக்கும் ஷேர் செய்யப்படும். தேங்க்யூ.